இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் உலகத்துக்கு 96 புத்தகங்களை, அதுவும் அற்புதமான புத்தகங்களை எழுதி வழங்கிய ஷேகுல் இஸ்லாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த அற்புதமான புத்தகமாகிய நூலாகிய ஜாதுல் மஆதை நாம் தொடர்ச்சியாக படிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். இந்த 7வது தொடரில், ஜாதுல் மஆதுடைய 7வது தொடரில் நம்ம சென்ற வாரம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுற வஸ்வாஸ், சந்தேகம், ஊசலாட்டம், கோளாறு, மனக்கோளாறு, இது தொழுகையில் ஏற்படும் பொழுது அது என்ன பாதிப்பை உண்டாக்கும், வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது என்ன பாதிப்பை உண்டாக்கும், அது மாதிரி அகீதாவில் என்ன பாதிப்பை உண்டாக்கும், வஸ்வாஸ்னா என்ன என்பது சம்மந்தமாக நாங்கள் பார்த்தோம். பொதுவாக வஸ்வாஸ் என்ற அந்த உள்ளத்தினுடைய ஊசலாட்டங்கள், அதனால் ஏற்படுற பாதிப்புகள், அது வாழ்க்கையில் சரி, இபாதத்தில், தொழுகண்டா இபாதத்தில் வாழ்க்கையில் ஏற்படுறது, தொழுகையில் ஏற்படுறது, அது மாதிரி அகீதாவில் ஏற்படுறது. இப்போ அகீதாவில் ஏற்பட்டால் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் எல்லாம் சென்ற வார வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் அதே தொடரில் தான், ஆனால் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இதை ஒரு தனியான ஒரு தலைப்பை போடல, ஆனால் இந்த விஷயங்களை தான் நிறைய அவருடைய புத்தகங்களில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இதோட தொடர்பான ஒரு விஷயம். இப்போ தொழுகையில் நமக்கு ஊசலாட்டம், சந்தேகம், வஸ்வாஸ் ஏற்பட்டால் அதில் பறிபோகிற முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? என்ன போகும்? அல் ஹுஷூ. அந்த வார்த்தை எப்படி? அல் ஹுஷூ, உள்ளட்சம் இல்லாமல் போயிடும். தொழுகையில் உள்ளட்சம் தொழுகையில் இல்லாமல் போச்சுன்னா அவருடைய வாழ்க்கை சீராகவே இருக்காது. அப்போ வாழ்க்கையை முழுமையாக நாசமாக்குற ஒரு காரியம்தான் தொழுகையில் உள்ளட்சத்தை இல்லாமல் ஆக்குறது. நல்லா கவனிச்சுக்கணும். தொழுகையில் உள்ளட்சம் இல்லாமல் போச்சுன்னா தொழுகை நாசமாயிரும், வீணாக போயிடும். தொழுகை வீணாக போய்விட்டால் மனிதனுக்கு ஏற்படுற மன கஷ்டங்கள், பிரச்சனைகள், துயரங்கள், துன்பங்களுக்கெல்லாம் ஒரு ஔடதமாக, ஒரு மருந்தாக, ஆறுதலாக இருக்கிறது தொழுகை. அது சரியாக இருந்தால் தான் மனிதன் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போகும். ஒரு மனிதன் கஷ்டப்படுறான்டா அவன் தொழும் பொழுது உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்குது, அவனுடைய ஆன்மாவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது. அதே மாதிரி அவனோட பாவங்கள் போக்கப்படுது, பாவச் சுமைகள் இறக்கப்படுது, அல்லாஹ்வோட உள்ள தொடர்பு ஏற்படுது, முனாஜாத், அல்லாஹ்வோட உள்ள இரகசிய ஒரு உடன்படிக்கை, இரகசிய பேச்சுவார்த்தை, இரகசியமாக நாம் கடைப்பிடிக்கிற ஒரு ஒப்பந்தம், அல்லாஹ்வோட நாங்கள் பேசுகிறோம். அதுதான் தொழுகை. அப்போ படைச்ச ரப்போடு நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறதுனால எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு சக்தியும் பலமும் கிடைக்குது. எப்போ நீங்கள் சோர்ந்து போகிறீங்களோ, எப்போ நீங்கள் வருத்தப்படுறீங்களோ, எப்போ நீங்கள் களைப்படைகிறீர்களோ உள்ளம் சார்ந்து, அப்போ நீங்கள் அல்லாஹ்வோடு பேசுவதில் இன்பம் காண வேண்டும். அப்படி பேசுகிற பொழுதுதான் அந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தமும் ஒரு நிம்மதியும் சுகமும் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ்வோட திக்ர் தான் மனிதன் உயிரோடு இருக்கிறான்றதுக்கு அடையாளம். சார் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மீனுக்கு எப்படி தண்ணீர் அவசியமோ அது போன்று மனிதனுக்கு திக்ர் அவசியம். சார் அப்போ தண்ணியை விட்டு வெளியே எடுத்தால் மீன் செத்து போயிடும். அது போல தான் மனிதன் திக்ரோடு இருக்கணும். திக்ரில் மிகப்பெரிய திக்ர் அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி இன்னஸ்ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். பாவத்தில் உங்களை தடுக்கும் தொழுகை, பாவத்தில் தடுத்து அவங்களோட உள்ள அமைதியாக இருக்கும். உள்ள அமைதியாக இருந்தால் திக்ர் குடிகொள்ளும். திக்ர் குடிகொண்டா அவங்களோட வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ எனவே நம்முடைய தொழுகையுடைய உள்ளட்சத்தை இழந்துடக்கூடாது. வெளிப்படையான ஃபிக்ஹு லாஹிர் நம்ம அது அடிக்கடி கேட்கறது, பேசுறது தான். எப்படி தக்பீர் கட்டுறது, எப்படி ருக்குக்கு போகிறது, எப்படி சுஜூதுக்கு போகிறது, அத்தஹியாத்தில் எப்படி இருக்கணும், எல்லாம் நம்ம படிக்கிற விஷயம். இது ஃபிக்ஹுல் பாத்தி, தொழுகை, அதில் உள்ளட்சம், உயிரோட்டம், தொழுகையில் ஏற்பட வேண்டிய உள்ளம் சார்ந்த, உடல் சார்ந்த, நம்முடைய சிந்தனை சார்ந்த எல்லா வகையான மாற்றங்கள். உள்ளம் சரியாக இருந்தால் உடல் சரியாக இருக்கும், உடல் சரியாக இருந்தால் தான் உள்ளம் சரியாக இருக்கும், ஆன்மா சரியாக இருக்கும். ஏன்னா இந்த இபாதத், தொழுகை என்ற இபாதத் மனிதனுடைய உள்ளத்தையும் உடலையும் பரிசுத்தப்படுத்தும், ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தும், நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். அப்போ எனவே தொழுகை என்பது அதில் முக்கியமான அது ரூஹ் அல் ஹுஷூ,
அது மாதிரி அல் இஹ்லாஸ், உள தூய்மை, இதெல்லாம் தொழுகையுடைய முக்கியமான அதனுடைய உயிரோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ தொழுகையில் நம்ம இப்போ வஸ்வாஸ் என்பது வந்தால் ஹுஷுவை பாதிக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ ஹுஷு ஏற்படுறதுக்கு என்னென்ன வழிகள், தொழுகையில் உள்ளட்சம் ஏற்பட என்ன வழிகள், தொழுகையில் நமக்கு உள்ளட்சம் ஏற்பதுக்கு என்ன வழிகள் இருக்குது, அதை நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹுடைய இந்த தொழுகையில உள்ள அந்த உள்ளட்சம் உயிரோட்டம் சம்பந்தமாக இப்னு கையிம் அழகான ஒரு கருத்துக்களை முன்வைப்பார்கள். அவர்களுடைய ஒரு புத்தகம் இல்லை, எல்லா புத்தகங்கள்லையுமே தொழுகை சம்பந்தமா ஏன்னா மனித வாழ்க்கையில அடிப்படை, இஸ்லாமிய வாழ்க்கையில அடிப்படையே தொழுகை தான். தொழுகை இல்லாம அவர் என்ன செஞ்சாலும் அது எந்த பிரயோசனம் இல்லை. அவரால் 1000 பேர் பயன்படுறாங்க, 2000 பேர் பயன்படுறாங்க, அவர் பெரிய அறிஞர் அல்லாமா எதுவும் எடுபடாது. தொழுகை இல்லைன்னா இஸ்லாத்துல பங்கு இல்லை, அவ்வளவுதான். புரியுதா? ஆனால் தொழுகையில கொஞ்சம் அது இல்லை. தொழுகை சரியாக இருக்கணும், தொழுகையில உள்ளட்சம் இருக்கணும், உயிரோட்டம் இருக்கணும். தொழுகை சரியில்லாம எந்த பேச்சு பேசினாலும் எது பேசினாலுமே அதுல எந்த பெருமானமும் கிடையாது. அப்ப தொழுகை சீராக இருக்கணும். அதனால ஹாஃபிஸ் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் நியாயமாக தொழுகை சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அதனாலதான் ذوقுஸ் ஸலா இந்த இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி ஆதில் அப்துல் ஷக்கூர் அஸ்ஸுரகி ஒரு அற்புதமான புத்தகம் எழுதிக்கிறார். இப்னு கையிம் தொழுகை சம்பந்தமா, தொழுகை பேரை பாருங்க எப்படி வச்சிருக்கிறார், ذوقுஸ் ஸலா இந்த இப்னுல் கையிம், இந்த இப்னு கையிமில் ஜௌசியா, ரெண்டு மாதிரி சொல்லலாம். இந்த இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் தொழுகையில் சுவை, தொழுகையின் உயிரோட்டம், தொழுகையில் உள்ளட்சம், ذوقுக்கு பல கருத்து வரும். தொழுகையில சுவை, தொழுகையில இன்பம், தொழுகையினுடைய உள்ளட்சம், தொழுகையினுடைய உயிரோட்டம், இது இமாம் இப்னு கையிம் இடத்தில் என்று சொல்லி ஒரு புத்தகம். அதுல அப்படி அழகா இமாம் இப்னு கையிம் என்ன பேசுறாரு, தொழுகை சம்பந்தமா, தொழுகையில ஹுஷு சம்பந்தமா என்ன பேசியிருக்கிறான்னு சொல்லி சமகால அறிஞர் ஆதில் அப்துல் ஷக்கூர் அஸ்ஸுரகி என்பவர் அற்புதமான ஒரு புத்தகம். நான் பார்த்த புத்தகம் 96 பக்கத்துல இருந்தது, வேற வேற பிரிண்ட்ல இருக்குது. அப்ப அற்புதமான இருக்கிறார். அப்ப அல் ஹுஷு ஃபிஸ்ஸலா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் முன்னைய இமாம்கள். தொழுகையிட அந்த நம்ம வெளிப்படையா செய்யற விடயங்கள் அது கண்டிப்பாக சுன்ன அடிப்படையில் இருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி முக்கியத்துவம் நம்ம என்ன கொடுக்கணும், தொழுகையுடைய உள்ளட்சத்துக்கு உயிரோட்டத்துக்கு நாங்க என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இப்ப பாருங்க, தொழுகையில் உள்ளட்சம் ஏற்படுறதுக்கான சில வழிகள் இருக்குது. அதை பல அறிஞருடைய கருத்தை தொகுத்து நம்ம பார்ப்போம். முதலாவதாக தொழுகையில உள்ளட்சம், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தொழுகையில உள்ளட்சம் ஏற்படுறது என்று சொன்னா எங்களோட மனசு, எங்களோட உள்ளம், எங்களோட லைஃப் எப்படி இருக்கணும், முதலாவது தொழுகைக்கு எப்பயுமே தயாரான நிலையில இருக்கணும். அல்-இஸ்திஅதாத் லிஸ்-ஸலா, முதலாவது என்ன, தொழுகைக்கு தயாராக இருக்கணும். தொழுகைக்கு தயாராக இருத்தல் அது தொழுகையில உள்ளட்சத்தை ஏற்படுத்தும். முதலாவது என்ன, தொழுகைக்கு தயாராக இருக்கணும். எப்படி உதாரணமாக பாருங்க, முஅஸ்ஸின் பாங்கு சொல்றாருண்டா தொழுகைக்கு நேரம் வந்துருச்சுன்னா என்ன அடையாளம். அப்ப தொழுகைக்கு தயாராகிற ஒரு மனிதர், தொழுகையில உள்ளட்சத்தோட அதை பேணிக்கொள்ளணும்னு சொல்ற ஒரு மனிதர் அந்த அதானுக்கு பதில் சொல்லணும். அந்த பழக்கம் இன்றைக்கு அரிதாகி வருது. அதான் சொல்லும்போது பேசிட்டு இருப்பாங்க, அது மாதிரி வேற வேற வேலைகளில் ஈடுபடுவாங்க. அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க குர்ஆன் ஓதுனாலும் நிறுத்திடுங்க. குர்ஆன் எப்பயும் குர்ஆன் பொதுவான அமல், ஹாஸான ஒரு அமல் வந்து அதுதான் நாங்கள் முன்னுரிமை பெறும். நல்லா புரிஞ்சுக்கணும். தொழுகை குர்ஆன் ஓதிட்டீங்களா, குர்ஆனை மூடி வச்சுட்டு அதானுக்கு ரிப்ளை கொடுங்க. ஏன்னா குர்ஆன் எப்பயும் ஓதிக்கணும், அது ஆமானது, அது ஆமானது, பொதுவானது. ஆனால் இது ஹாஸ். இதா சமிஅதுமுல் முஅஸ்ஸின் ஃபகூலு மிஸ்ல மா யகூலுல் முஅஸ்ஸின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்னாங்க, முஅஸ்ஸின் சொல்வதை கேட்டால் நீங்கள் அவர் சொல்வதை போன்று திருப்பி சொல்லுங்க. இது நேரடியாக அந்த அதுக்குரிய கட்டளை. அதனால குர்ஆனை வச்சு போட்டு பாங்குக்கு பதில் சொல்லிட்டு துவா ஓதி, சலவாத் ஓதி, துவா ஓதிட்டு என்ன செய்யுங்க, உங்களுடைய அடுத்த இபாதத்துக்களை தொடரலாம். ஏன்னா தொழுகை குர்ஆன் நீங்க எந்த டைம்ல வந்து வரையறுத்து சொல்லப்படவில்லை. என்ன ஒருவேளை நம்ம குர்ஆன் ஓதிட்டு இருந்தோம், அப்ப இது தொழுகைக்கு தயாராகிறதுல ஒரு முன்னாயத்தம், ஹுஷு வாரத்துக்கு. அப்ப ஒரு மனிதர் வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லும் பொழுது நல்லா உள்ளத்தால புரிஞ்சுங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற தொழில், துறவு, தேவை எல்லாம் சின்னது இந்த உள்ளத்துக்கு எடுத்தா அவனை நோக்கி போறதுல ஒரு ஆர்வம் ஏற்படும். எப்படி இமாம்கள் இதை அணுகிறாங்க. அப்ப அதானுக்கு பதில் சொல்றதுக்கும் தொழுகையில உள்ளத்துக்கும் என்ன தொடர்பு? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வேற வணங்குறதுக்கு யாருமே இல்லைன்னு நான் சாட்சி சொல்லி போட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த அதான் வந்து அது ஒரு மனிதனுடைய தொழுகை. அவன் சரியாக அதான புரிந்து கொண்டால், சொல்லப்படுற அதான புரிந்து கொண்டால்
அந்த மனிதன் தொழுகையில் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். தொழுகையில் ஒரு ஈர்ப்பு வரணும், உள்ளார்ந்த ஒரு தொடர்பு அதில் வரணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ நான் அதானுக்கு விளக்கம் சொன்ன அதையே ஒரு வகுப்பாக எடுக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல வர்றது லேசாக சுட்டி காட்டுறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். தொழுகை தான் வெற்றி, வாங்க அப்படின்னாலே அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லி ஸலவாத்து ஓதி வந்திருக்கக்கூடிய சஹீஹான துவா, அதை நம்ம முன்னாடி பேசியிருக்கிறோம். இந்த துவாக்கள் சம்பந்தம் பேசியிருக்கிறோம். அந்த தொழுகையில் ஓதப்பட வேண்டிய திக்ருல் துவாக்களில் 5 வகுப்புகள் பேசியிருக்கோம். இப்போ அதில் நீங்கள் பார்த்துக்குங்க, அவன் துவாக்களை ஓதிட்டு வேண்டியதை நம்ம கேட்கலாம், துவா கேட்கலாம். ஹதீஸ் வருது, சையான ஹதீஸ், வேண்டியதை கேட்டு அல்லாஹ் தருவான்னு வருது. நீங்கள் எதை வேண்டாலும் கேட்கலாம். அதான் சொல்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு அதாவது அதானுக்கு ரிப்ளை சொல்லிட்டு செலவாத்து ஓதி அந்த பாங்கு துவா ஓதிட்டு நம்ம எதை கேட்டாலும் கேளு கொடுக்கப்படுவாயின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த துவா அடிக்கடி அந்த துவா அப்படி நீங்கள் சொல்லி வந்து அந்த துவாவை கேட்டுக்கொள்ளுங்க. ஏதாவது உங்களுக்கு தேவையான ஒன்று அல்லா இடத்துல கேட்டால் உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹை சும்மா விரிவாக அந்த தொழுகையில் ஓதப்படும் திக்ருகளும் துவாக்களும் தலைப்பில் நம்ம பேசியிருக்கிறோம். ஹை அதே மாதிரி வந்து நம்ம தொழுகையில் உள்ளச்சம் என்பதுக்குள்ள பாங்குக்கு பதில் சொல்றது, அதுபோல உள்ள துவாக்களை ஓதுறது, அதே மாதிரி வந்து தொழுகைக்கும் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில துவா கேட்கலாம், அது ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துஆ பைனல் அதானி வல் இகாமா லா துரத்து தஅவா பைனல் அதானி வல் இகாமா. அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில துவாக்கள் நிராகரிக்கப்பட மாட்டாது. ஆதாரப்பூர்வமான செய்தான் சஹியான. அப்ப இன்றைக்கு நமக்கு அதான் சொல்லி இகாமத்துக்கு இடையில ஒரு 10 நிமிஷம் இருக்கிறான், துவாக்களுங்க அதிகமாக துவாக்கள். அந்த துவாக்கள் என்ன செய்யும்னா அல்லாஹ் இடத்துல ஒரு மனிதனை வந்து இமாம் ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நைலுல் அவுத்தார்னு ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. அது மாதிரி வந்து அதான் பிரபலியமானது நைலுல் அவுத்தார். அது மாதிரி துஹ்ஃபத்து ஸாக்கிரின் ஒரு புத்தகம் இருக்குது, துவாக்கள் சமமா திக்ர் சமமா, அற்புதமான புத்தகம் அது துஹ்ஃபத்து ஸாக்கிரி. இமாம் ஷவுகானி மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர், இமாம் ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஹ்ஃபத்து ஸாக்கிரின். அப்போ அதில் திக்ரு சமா துவாக்கள் சம்பந்தமாக பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ் தேவைன்னு அவன் நினைச்சு அல்லாஹ்ட்ட தான் போவான், அல்லாஹ் தேவையில்லைன்னா அவனை விட்டு பின் வாங்குவான். துவா செய்கிறவன் உள்ளத்தில் அல்லாஹ் தேவைன்ற உணர்வு இருக்குது. அப்போ துவா செய்கிற ஒரு மனிதன், நான் இப்போ துவா கேட்டுட்டேன், இப்போ நான் அடுத்ததா என் ரப்போட நான் பேசுறதுக்கு போறேன்னு அந்த ஒரு ஆர்வத்தில் துவா கேட்டால் எப்படி கேட்பான்? இப்போ யாரெல்லாம் நீ இதை தான்னு சொல்லி போட்டு நான் எப்படி நன்றி உள்ளவன்கிறத உனக்கு உணர்த்துறேன்னு சொல்லி போட்டு அவன் தொழுகைக்கு போறதா இருந்தால் அந்த தொழுகையில் அவன் எப்படி இருப்பான்? இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி போட்டு நம்மளோட நடத்தைகளை அவர் கவனிக்கிறாருன்னா நம்ம எப்படி நடந்துக்குவோம்? இப்போ நல்ல புள்ள மஷாலா நல்லா அப்படின்ட்டு அவர் உலகத்தில் சொல்றேன். ஆனால் அல்லாஹ் என்ன பார்க்க போறான், நான் கேட்டதை தாரத்துக்கு அவன் ரெடியாக இருக்கிறான், அந்த ஃபீலிங்கோட போய் தொழுது பாருங்க. அதுதான் வந்து இந்த அறிஞர்கள் சொல்லும் பொழுது அழகான முறையில் என்ன செய்யணும், துவாக்கள் அதிகமாக கேட்கணும். அதே மாதிரி வந்து உது அழகா செய்யறது, இதுவும் தொழுகையில் உள்ளச்சம் வரத்துக்குரிய விஷயம் தான். இதெல்லாம் முதலாவதுக்குள்ளே வருது. முதலாவது சொன்ன விஷயம் தொழுகைக்கு தயாராகிறது, உது செய்யறது. அது மாதிரி உது செஞ்சுட்டு துவா கேட்கறது. அடிக்கடி நம்ம சொல்றது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துவா ஓதினால் சொர்க்கத்தில் 8 வாசல்களும் திறந்து வைக்கப்படும். எதுகுலு மின் ஐஹாஷா, விரும்பிய வாசல்களை செல்வார். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு தார ஒரு சான்ஸ், நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள், அதை பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ உது செஞ்ச ஒருத்தன் ஓதிட்டு இதை ஓதினா எப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அந்த ஒரு கலிமாவை சொல்றான், அவன் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதினாலே தொழுகைக்குள்ள அவன் போறதுல சந்தோஷப்படுவான். அதை செய்யணும். இதுக்குள்ளே ஒரு தனித்தனியான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது. அதே மாதிரி வந்து பள்ளிக்கு போற நேரம் ஆடை வந்து சுத்தமானதாக நல்ல அழகான ஆடைகளை பள்ளிக்கு நம்ம அணிந்து செல்ல வேண்டும். அதெல்லாம் தொழுகையிலே அதாவது தொழுகையில் ஒரு மனிதன் வந்து அவனோட ஆடை சுத்தமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. ஹுது ஸீனத்தக்கும் இந்த குலி மஸ்ஜித், பள்ளிக்கும் நம்ம என்ன செய்யணும், அழகா போகணும். ஏன்னா இப்போ அதே மாதிரி வந்து நிறைய பேர் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையுது, போகிறாங்க ஒளி செஞ்சுட்டு போகிறாங்க, நஜீஸ் இல்லை தொழுகை உடுப்புலன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும்பாலும் நம்ம வளமை வந்து இதுதான், தொழிலோட சம்மந்தப்பட்டிமா அதான் சொல்லப்பட்டு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நோவினை கொடுக்காம இருக்கணும். மகேஷா அதை கவனிச்சு. அது மாதிரி பள்ளிக்கு நேரத்தோட சென்று போகிறது, தொழுகை எதிர்பார்த்திருக்கிறது, சஃப்வோட நேராக நெருக்கமாக இருக்கிறது. இல்லைங்களா? இப்போ சில பொழுது நமக்கு பழைய போயிடுச்சு, சஃப்ல நிற்கிறல அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள், அந்த கொரோனாவுக்கு போகிறோம் அப்படி பழையிடுச்சு.
இப்போ பக்கத்தில் போனாலும் தள்ளி விட்றாங்க. காலோட கால் சேர்த்து அப்படியே என்ன செய்யணும், ஒரு ஒழுங்குமுறையில் இருக்கணும், நேராக இருக்கணும், வரிசையை சரி செஞ்சு விடணும். அப்போ இதெல்லாம் தொழுகையில் உள்ளட்சத்தை ஏற்படுத்துகிற விஷயம் இல்லை சார். அப்போ இந்த மாதிரி தயார் நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்களுக்குரிய விஷயங்களில் கவனமாக இந்த தயார் நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தொழுகையில் தொழும் பொழுது, நம்ம தொழுகையில் தொழும் பொழுது அத்துமஅனீனா ஃபிஸ் ஸலாத், தொழுகையில் எப்போ உள்ளட்சம் ஏற்படும் என்று சொன்னால் தொழுகையில் நம்ம ஒவ்வொன்றையும் ஒரு அமைதியாக செய்யணும். தொழுகையில் அமைதியாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. இப்போ அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறோம், ருக்குவுக்கு போகிறோம், சுஜூதுக்கு போகிறோம்னா அந்த முறைப்படி போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, ரசூலா தொழுகிற மாதிரி என்ன எப்படி தொழக்கண்டீங்களோ அப்படி தொழுங்க, அப்படி தொழணும். இப்போ நான் ஹனஃபி மதம்னு சொல்லி இங்கே கீழே தக்பீரை கட்டிட்டு இருக்கிறது, அதெல்லாம் பிள்ளை தான். அது தொழுகையில உள்ளச்சம். ரசூல்லாவை தொழுகையில பின்பற்றாம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில பின்பற்றாம எப்படி உள்ளச்சம் வரப்போகுது? அப்போ அந்த இப்போ ஹனஃபி மதம்னு சொல்லி இப்படி கீழே கட்டிவாங்க. அது மாதிரி ருக்குவுக்கு போங்க கையை உயர்த்தணும், ரசூல்லா சொல்லி தந்து சுன்னா. சமயல்லாஹி அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தணும், கையை உயர்த்துறதே இல்லை. அது மாதிரி இந்த ஷாஃபி மதப்னு சொல்லி நம்ம மதுஹபு தப்பு டோட்டலி அதெல்லாம் தவறுன்னு சொல்ல வரல. உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியுதா எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா மதுஹபுடைய அறிஞர்கள் அதுதான் சொன்னாங்க. எல்லா இமாம்கள், இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், ஏதோ இந்த உம்மா வாப்பா ஹனஃபி மதுஹபுங்கிறதுக்காக வேண்டி நம்ம அப்படியே தான் தொழணும்னு அவசியம் கிடையாது. வாழ்நாள் முழுக்க ரசூலுல்லாஹ் சுன்னாவை விட்டுட்டே போயிடுவாங்க. வாழ்நாளில் ஒரு முறை கூட இந்த ரசூல்லா செஞ்ச சமயல்லாஹி அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தும் பொழுது ரசூல்லா கையை உயர்த்தினாங்களே, அது வாழ்நாள் முழுக்க இல்லை. ஏன் ஹனஃபி மதம்? அப்போ எவ்வளோ பெரிய துர்ப்பாக்கிய நிலை. ஷாஃபி மதம் என்பதுக்காக வாழ்நாள் முழுக்க ரசூல்லா செய்யாத ஒன்று செய்கிறாங்க, சுபுவில் குனூத்துண்டு. நம்ம இமாம்களோட கோவமா இல்லை, அவங்கள அப்படி நம்ம தலைக்கு மேலே வச்சு மதிக்கிறோம். ஆனால் அவங்கள ரசூலோட இடத்துக்கு வைக்க மாட்டோம். ஏன்னா ரசூலா அதை விட மதிக்கிறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம இப்னு கைமை பற்றி, இப்னு தைமியா பற்றி, ஷவுகானியை பற்றி, ஷாஃபியை பற்றி, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், தாரகுத்னி, தபரானி, பைஹகி, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், இப்படியெல்லாம் நம்ம ஏன் அடிக்கடி சொல்லிட்டு போகிறோம்? அவங்க தான் எங்களுக்கு இன்மை கொண்டு தந்தவங்க. அதனால அவங்க ரசூல் ஆகிட மாட்டாங்க. மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, அவங்களோட புத்தகம் எல்லாத்தையும் படிப்போம். ஆனால் குர்ஆன் சொன்னான், அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்க, அந்த தொழுகையில துமஅனீனா என்ன அதாவது அமைதியாக இருக்கணும். ருக்குக்கு போனால், அதாவது இதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்லி போகிறேன். இந்த பெரிய தலைப்புகள் தான் நம்ம இந்த வகுப்பில் இதை படிச்சு கண்டிக்காமல் சொல்லிட்டு போகிறேன். துமானினா, இப்போ ருக்குக்கு போனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும், சுஜூதுக்கு போனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும். நீங்கள் சில மதுஹபில் பார்ப்பீங்க, கட்டன்னு தொழில் போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் சட்டம் வச்சிருப்பாங்க. ஃபர்ல ஒரு மாதிரி தொழுவாங்க, சுன்னத்து ஒரு மாதிரி தொழுவாங்க, கடன்னு தொழுதுட்டு போயிடுவாங்க. ரசூல்லா ஒன்று சொல்லியிருப்பாங்க, இவங்க ஒன்று செஞ்சுட்டு போவாங்க. ரசூல்லா என்ன செய்வாங்க, சுபூத்து எந்த தொழுகை, இதா உகீமத்தி ஸலாத் ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா, இகாம சொல்லப்பட்ட அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அத்தஹியாத்துல எதில் இருந்தாலும் இகாம சொல்லப்பட்டால் வேற தொழுகை கிடையாது, விட்டுட்டு போயிருங்கன்னு ஹதீஸ் வருது. அப்போ இகாம சொல்லப்பட்ட ஃபர்லு தான், ஃபர்லுக்கு தான் முக்கியத்துவம். எந்த நிலையில் இருந்தாலும் விட்டுட்டு போயிடணும். ஆனால் ரெண்டாவது ரக்காத்து போங்க ஃபஜ்ர முன்சுன தொழுதுட்டு இருப்பாங்க. பார்க்குறீங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய சுன்னாக்கு மாற்றம். ஜஹில், அறியாமை சுன்னாவுக்கு மாற்றம் செய்ய வைக்குது. அதே மாதிரி தொழுகையில் படப்படன்னு தொழுகிறது. அந்த ரெண்டு ரக்காத்து எப்படி தொழுவாங்க? ஹுஷூஹுதோட தொழுவாங்களா? அதெல்லாம் விளையாட்டு. ரசூலா தடுத்தாங்க, காகம் கொத்துற போல கொத்தவானான்னு சொல்லி, அது பின்னால் வரும். அந்த வேறு மாதிரி என்ன தொழுகை இது? அப்போ அதெல்லாம் கூடாது. அது ஏன் வருதுன்னு சொன்னால், சரியாக அறிஞருடைய கருத்தை புரிந்து கொள்ளாமை, சரியா குர்ஆன் ஹதீஸை புரிஞ்சு கொள்ள. சரி, இமாம்களோட கருத்தையா சரியா புரிஞ்சு கொள்ளுங்கண்டா அதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் செய்கிறது தான் செய்வோம், வாழையா செஞ்சது தான் செய்வோம் என்றால் தொழுகையில் உள்ளட்சம் பறி போய்விடும். ருக்குக்கு போய்த்து கொஞ்சம் துமானியத்திக்கணும். அந்த துமானியத்திலான தொழுகை பாத்தில் ஆயிரும். சுஜூதுக்கு போய்த்து கொஞ்சம் அமைதி பெறணும். உடனே கடன்னு தொழுகிறது அல்ல தொழுகை. அப்போ உள்ளட்சத்தை பாதிக்கும், ஹுஷூவை பாதிக்கும். மூன்றாவது பாருங்க, தொழும் பொழுது மரண சிந்தனை இருக்கணும். ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மரண சிந்தனைகள் தொழுகையில். பொதுவாக ஒரு முஃமின் அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத் இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய அந்த மரண சிந்தனையை அதிகப்படுத்துங்க. ஏன் ரசூல் அப்படி சொன்னாங்க? எப்போ ஒரு மனிதன் அளவு கடந்த இன்பத்துக்கு போறானோ அப்போ மரண சிந்தனை வரணும்.
அதிகமாக அந்த இன்பங்கள், உலக மோகங்கள், உலக ஆசைகள் நமக்கு வரும்பொழுது நம்ம உடனே வந்து மௌத்துடைய சிந்தனை வரணும். புரியுதா உங்களுக்கு? அந்த சிந்தனை எங்களுக்கு வரணும். இப்போ தொழுகைக்கு போனால் மௌத்துடைய சிந்தனை எங்களுக்கு இருக்கணும். அது உள்ளட்சத்தை உண்டாகும். இப்போ எந்த ஒரு சந்தோஷ நிகழ்வுகள் ரசூல் அழகா சொல்லித்தரான். நிகழ்வுகள், சந்தோஷமான நிகழ்வு. ஒருத்தர் வந்து ரொம்ப உலகத்தை நோக்கி போவாங்க, ரசூல் உடனே மறுமைக்கு திருப்புவாங்க. எல்லா சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் அந்த அல்லாட பயம்தான் வந்து மனிதனுக்கு வந்து உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கணும். நம்ம சந்தோஷம் விளங்கி வச்சிருக்கிறது வேற. நல்ல சந்தோஷமாயிக்கின்றி அப்படி நம்ம நினைச்சிடும். உண்மையான சந்தோஷம் திக்ரு. இப்போ பெருனா வந்து என்ன, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதுதான் சந்தோஷம். அல்லாஹ்வுடைய சிந்தனை, மறுமையுடைய சிந்தனை, மரணத்துடைய சிந்தனை, அதுதான் மூமினுக்கு பெருநாள். உண்மையாக ஒரு மனிதன் அல்லாஹ் அக்பர். ஏன் பெருநாள்? வலித்துக்கபிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும். என்ன சொல்றோம்? அல்லாஹ். ஏன்? அல்லாஹ் பெரிய, அல்லாஹ் பெரிய, அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். இந்த சந்தோஷங்கள், இன்பங்கள் எல்லாம் சின்னது. அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான அந்த தக்பீரும் தௌஹீதும் தஹ்மீதும் தஸ்பீகும் உள்ளத்துல வாரதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான மன நிம்மதி. அப்ப எனவேதான் ஒரு தொழுகைக்கு போனாலும் எந்த ஒரு கட்டம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய, இன்பங்களை தகர்த்தெறியக்கூடியதை நீங்க அதிகப்படுத்துங்க. அது ஒரு இபாதா. மௌத்துடைய சிந்தனை இபாதா. தொழுகையில தக்பீரை கட்டி ஒரு மனிதன் வந்து மௌத்துடைய சிந்தனை எனக்கு அடுத்த நொடி வரலாம், இதுதான் என்ன லாஸ்ட் தொழுகைன்னா எப்படி தொழுவான்? அதனால சலபுசாரிங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் கபருக்குள்ள இருக்கிற மனிதன் எழுப்பி கேட்டா என்ன ஆசை வைப்பான்? ஒரு சுஜூத் கேட்பான், ஒரு சுஜூத் ஆசை வைப்பான். அது முடியுமா? முடியாது. நமக்கு அல்லாஹ் அந்த ஆசை தந்திருக்கிறான். இப்போ நீங்கள் இஷா தொழுதீங்க, இஷா தொழும் பொழுது என்னுடைய கடைசி தொழுகை இதுதான் அப்படின்னு தொழுதா எப்படி இருக்கும்? இதுக்கு பிறகு இந்த உலகத்தில் அல்லாஹ்வை சுஜூத் செய்ய எனக்கு பாக்கியம் இல்லைன்னா அவனோட தொழுகை எப்படி இருக்கும்? யாரெல்லாம் என்ன ஒரு நொடி தான் நான் சாலிஹா ஆகிட்டு வரேன்னா, சாலிஹா ஆகிறேன்னா முதலாவது அடிப்படை தொழுகை தான். அவ பாருங்க, மரண சிந்தனை இருக்கும், எல்லா நிலையிலும் இருக்கும் மரண சிந்தனை. அதனால் கஃபாபில் மௌத்தி வாஇதா, ஃபுதைல் பின் அய்யாப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? கஃபாபில் மௌத்தி வாஇதா. ஒரு மனிதனுக்கு குர்ஆன், ஹதீஸ் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைதான், மாற்றுக்கிறது இல்லை. உண்மையான ஒரு உபதேசி அவன் எடுத்துக்கொண்டு அவன் மௌத்தை நினைச்சாலே திருந்திடுவான். இந்த ஆடுற ஆட்டமெல்லாம் என்ன, கடைசி வரை மௌத்து வரைக்கும் தானே ஆடட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? மௌத்து ஆகிட்டான்னா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துக்குள்ள வந்துடுவாங்க. அவனுக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எதை எடுக்கணும், என்ன செய்யணும். மௌத்து பெரிய உபதேசி, மௌன உபதேசி. ஏன்னா மௌத்தை நினைச்சா அதை போல ஒரு பெரிய உபதேசி யாருமே இல்லை. நம்ம மணிக்கணக்கில் 5 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் பேசுறது இதெல்லாம் ரெண்டாவது. மௌத்த ஒரு மனிதன் சரியா நினைச்சானண்டா, சரியா உணர்ந்தானண்டா, அவனுக்கு வேற அட்வைஸ் பண்றதுக்கு வேற ஒன்றும் தேவையே இல்லை. புரியுதா அவனுக்கு? ஹை. அப்ப இது 3வது விஷயம். 4வதாக தொழுகையில உள்ளட்சம் ஏற்படுறன்னு சொன்னா 4வது நம்ம என்ன செய்யணும்? நாங்க ஓதுற வசனங்கள், ஓதுற திக்ர்களை வந்து சிந்திச்சு ஓதணும். நம்ம ஓதுற வசனங்களை தானே அதை கொஞ்சம் சிந்திக்கணும். அதுல என்ன சொல்லப்படுது, அதுல என்ன சொல்லப்படுங்கிற சிந்திக்கணும். அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி இப்போ நம்ம வந்து குல் அஊது பிரப்பின் நாஸ், அப்போ மனசுக்குள்ளே வரணும் என்ன ஓதுறோம். அது வந்து எங்களோட வாழ்க்கையில் எந்த அளவு நாங்கள் எந்த அளவு அதை பேணுறோம், பேணி நடக்கிறோம் என்பதெல்லாம் வரணும். சரி தானே? இப்போ ஓதும் பொழுது, தொழுகையில் ஓதும்போது குல் அஊது பிரப்பின் நாஸ், ரப்புன் நாஸ் இடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நம்பியே சொல்கிறார். அப்படின்னா நம்ம பாதுகாப்பு தேடணும். மலிக்கின் நாஸ், அவன் யார்? மலிக், அவன் தான் அரசன். அந்த எண்ணம் அப்படி உள்ளத்தில் வரணும். இலாஹின் நாஸ், அவன் தான் நாயன், அவன் தான் வணங்கப்பட தகுதியானவன். அப்படி சொல்லி போட்டு அந்த வசனங்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித். அல்லாஹ் ஒருவன், அவன் ஒருவன், 2 3 கிடையாது. அப்ப அந்த சிந்தனைகளோட ஓதப்படுற விஷயங்களை தர்ஜமாவை புரியணும், அதனோட விளக்கங்கள் அதை சிந்திக்கணும். நான் யாருக்கு முன்னால் இருக்கிறேன், எந்த ரப்புக்கு முன்னால் இருக்கிறேன், அந்த எண்ணங்களோட. அது மாதிரி நம்ம ஒரு ருக்குக்கு போறோம், சுஜூதுக்கு போறோம், ஓதப்படுற விஷயங்களை துஆக்கள் அதை எண்ணத்தில் போகணும். சுப்ஹான ரப்பியல் அதீம், மகத்தான ரப்பு, என்னுடைய மகத்தான ரப்பு, அவனை நான் துதிக்கிறேன். சுப்ஹான ரப்பியல் அலா, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. இமாம் சொல்லும் பொழுது
சமி அல்லாஹு லிமன் ஹமிதான இமாம் சொல்லும்பொழுது நம்மளும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான சொல்லிட்டு இதை சொல்லணும். ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இதை ஓதுன மலக்குமார்கள் நன்மை எழுத போட்டி போடுறாங்க. எழுத முடியாமல் அல்ல இடத்துல போறாங்க. உக்துபு கமா கால் ஆபிதி, என்ற அடியான் சொன்னதை போல எழுதுங்க, நான் கூலி கொடுக்குறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! அவங்களுக்கு கூலியே தெரியாது இந்த வார்த்தைக்கு. ரிஃபாத் பின் ராஃபி ரலியல்லாஹு அவங்களுடைய ரிவாயத். எப்படி அந்த துவா வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான துவா. ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. மலக்குமார்கள் போட்டி போடுறாங்க நன்மை எழுதுறதுக்கு. நினைச்சா அப்ப இதை ஓதிக்கணும். அப்ப இது அர்த்தம் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து பேசிருக்கணும். துவாக்கள் ஓதப்படுற துவாக்கள் சமமாக பேசிருக்கோம். அதை பாத்துங்க. அப்ப இது வந்து எங்களோட உள்ளத்துல இது அர்த்தங்கள் விளங்குனா நம்ம எப்படி உள்ளச்சத்தோட இருப்போம். அடுத்தது சமி அல்லாஹு லிமன் ஹமிதான உடனே நம்ம ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்றோம். இப்படி சில அறிஞர் சொல்லியிருக்கிறாங்க. இமாம் ரப்பனா சமி அல்லாஹு லிமன் ஹமிதான நம்ம ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லணும், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்ல தேவையில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லு கமா ரஅய்துமுனி யுஸல்லினாங்க. அப்ப ரசூலா சமி அல்லாஹு லிமன் ஹமிதானா நம்ம சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ரப்பனா வலக்கல். அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை சேர்த்து பார்க்கணும். இது அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிஃபத்து ஸலா தொழுகை நபியுடைய தொழுகை சமமா அந்த புக்ல இதுதான் அவங்க சரியா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்து தான் தர்ஜீஹ் பண்ணியிருக்கிறார்கள். அல்பானி ரஹ்மத்துல்லாஹி நிலைப்பாடு என்ன? அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னதுக்காக வேண்டிய இல்லை, சரியா ஹதீஸை பார்த்தா அப்படிதான். இமாம் சொன்னதோட நம்ம சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன ரப்பனா வலக்கல் ஹம்து இல்ல, நம்ம சமி அல்லாஹு லிமன் ஹம்தா சொல்லிட்டு ரப்பனா வலக்கல். இமாமும் அதே தான், சமி அல்லாஹு லிமன் ஹம்தா ரெண்டும் ஓதணும். இல்லையா? ஹைர். அடுத்தது பாருங்க, அப்ப துஆக்களை நம்ம வந்து அப்ப ரெண்டு சஜிதா, சுப்ஹான ரப்பில் ஆலா, சுப்ஹான ரப்பில் ஆலா, அப்புறம் நடிருப்புல ஓதுறது என்ன ஓதுவோம்? ரப்பில் ஃபில்லி ரப்பில் ஃபில்லி ரெண்டு விருத்தம். அதை வந்திருக்கிற எல்லா செய்திகள்லையும் பலமான இதுதான். ரப்பில் ஃபில்லி ரெண்டு விருத்தம் சொல்றதான் பலமான செய்தி. ஹைர். அடுத்தது அஞ்சாவது தொழுகையில உள்ளட்சம் வர்றதுக்கு, தொழுகையில் நம்ம ஓதும் போது ஆயத்துக்களை வந்து கொஞ்சம் நிதானமா நிறுத்தி ஓதணும். அப்பதான் இன்னும் ஓதுறோண்டு விளங்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் மாலிக் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஊர்ல தராவி தொழுகிற மாதிரி தொழக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வேற ஏதாவது நமக்கு விருப்பமான இதுல ஓதலாம். இப்ப தொழுகிற ஒருவர் அல்லது நம்ம தொழுகிறோம்டா நம்ம மனசால ஓதிக்கலாம். மனசாலண்டா வாய் அசைக்கப்படணும். அல்லது ஒரு வீட்டில் தொழுகிறோம், கொஞ்சம் சவுண்டை லேசாக கூட்டுறோம்னா பிரச்சனை இல்லை. நினைச்சேனே ஹை. அப்ப ஆயத்தை நிறுத்தி இதுல முக்கியமானது என்னன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் மாலிக் யௌமித்தீன் அப்படி இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். நிறுத்தி நிதானமா ஓதணும், கருத்தை விளங்கி ஓதணும். விளைச்சா இது உள்ளத்துக்கு ரைட் உள்ளச்சத்தை ஏற்படுத்தும். உள்ளத்துக்கு என்ன செய்யும்? ஒரு அச்சத்தை ஹுஷுவை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதோட சேர்ந்து ஆறாவதாக குர்ஆனை எப்பயுமே வரத்திலில் குர்ஆனை தர்த்தீலா. குர்ஆனை வந்து வாசிக்க கூடாது. குர்ஆனை நிறைய பேர் வாசிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படியே சமம் பழகிருச்சு. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் தனியா ஓதுறாங்க. ஓதும்போது குர்ஆன் அந்த புத்தகம் படிக்கிற மாதிரி அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். குர்ஆன் வாசிக்கிறது இல்ல, இக்ரா வரத்திலில் குர்ஆன திலாவத்துல் குர்ஆன் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் துலியத் திலாவத்ங்கிறது ஓதணும். நம்ம குர்ஆனை கையில் எடுத்தாலும் பொதுவா அலிஃப் நம்மளால முடியுமானோ ட்ரை பண்ணி தஜ்வீத கவனிக்கணும். எழுத்துக்களோட உச்சரிப்புகளை கவனிச்சு என்ன கிராத் அளவுபடுத்தணும். அதே மாதிரி நமக்கு தஜ்வீத் தெரியாது அப்படின்னா கூட வந்து ஓதமிரி கூட ஓதணும். திக்கி ஒரு 2 மடங்கு நன்மை கிடைக்கும். விளைச்சானே அதனால ஓத ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது தொழுகையில் நம்ம ஓதுனா கூட வந்து நமக்கு என்ன அழகுபடுத்தி நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அழகுபடுத்தணும். அழகாக ஓதிக்கொள்ள வேண்டும், தஜ்வீதை பேணிக்கொள்ள வேண்டும். அப்ப அதுவும் உள்ளட்சத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த குர்ஆன் ஓதுற நிலையை நம்ம என்ன செய்ய உருவாக்கி கொள்ளணும். அது நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது 6வது விஷயம். 7வதாக தொழும் பொழுது நீங்க ஜமாத்தோட தொழுதால் அதுக்கு தனியான சட்டம் இருக்குது. இமாம் சூரா ஃபாத்தியா ஓதிட்டு அடுத்த சூரா ஓதுவாரு. அப்ப நமக்கு சூரா ஃபாத்தியா ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. சில அறிஞர் ஓதணும்னு சொல்றாங்க. அது ஒரு அளவு சரியான கருத்தா இருந்தாலும் மிகச்சரியானது வந்து நீங்க வைதா குரியா குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு அன்சிது. குர்ஆன் ஓதப்பட்ட செய்தாத்தி கேளுங்க. அவர் இமாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலானோட இவரும் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலா தெரிஞ்சது ஓதுறது. அப்படி அல்ல. சப்பிஹ்இஸ்ம ரப்பிக்கல் ஆலானோட இவரும் சப்பிஹ்இஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக் தேவையில்லை.
ஓதப்பட்ட காது தாழ்த்தி கேட்கறது தான் நபி வழி. அப்போ இதா குரி அல் குர்ஆன் வஸமி லஹு அன்சிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமிddin இப்படி ஓதிட்டு வல்லாஹி ஆமீன். அப்புறம் இடையில ஒரு கெப் போடுவாங்க. அப்படி ரசூலை விட்டதாக எந்த செய்தியும் கிடையாது. அடுத்த சூரா ஆரம்பிச்சிடும், இடையில கெப் போடுவாங்க. ஷாஃபி மதபில் பொதுவாக அப்படி செய்வாங்க, ஷாஃபி மதம் பின்பற்றுறவங்க. அப்போ அந்த சூரா ஓதுறதுக்கு அப்படி ரசூலா செஞ்சதாக இல்லை. புரியுதா? அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, தொழுகையில் நம்ம இமாம் ஓதுறதை கேட்டுட்டீங்க. அப்போ வைதா குரியல் குர்ஆன் ஓதப்பட்ட காதாழ்த்தி கேளுங்க, மௌனமாக இருக்கின்ற அந்த வசனம் இது தொழுகையில் தான் சொல்லி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கருத்து நஸ்ஸா இருக்குது. அஹ்மத் சொல்கிறாங்க இது தொழுகையில் தான் இந்த விஷயம், தொழுகையில் ஓதப்படும் போது காதாழ்த்தி கேளுங்க. ஏனைய பதிவும் வரும், ஆனால் குறிப்பாக வந்த விஷயம் இதுதான். அப்போ தொழுகையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இமாம் ஓதுறதை விட்டு நாங்களும் ஓதக்கூடாது. குஷுவை பாதிக்கும், உள்ளச்சத்தை பாதிக்கும். அப்போ காதாழ்த்தி கேட்கணும். புரியுதானே? ரைட். இப்போ அடுத்து நான் சொல்ல வர 7வது விஷயம் என்னென்னா, நாங்கள் தனியாக தொழுகிறோம், ஒரு கியாமுல் லைல் தொழுகிறோம், உள்ளச்சத்தோடு தொழணும். இப்போ இமாமோட தொழுகிற நேரம் இமாம் ஓதுறதை வச்சு நாங்கள் சிந்திக்கணும். அந்த வசனங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ், தெரியாட்டி எங்களோட மறுமை சிந்தனை, மரண சிந்தனை, அல்லாஹ்க்கு முன்னால் இருக்கிறோம் என்ற சிந்தனை, அல்லாஹ்வோட பேசுகிறோம் என்ற சிந்தனையோடு இருக்கணும். குர்ஆன் ஓதப்படும் பொழுது நம்ம தர்ஜமா படிக்கணும், முக்கியமாக தர்ஜமா படிக்கணும். அடுத்தது நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள், அன்றாடம் ஓதுற சூறாக்கள் தர்ஜமாக்களை பாடமாக்குங்க. அரபு தெரியாட்டியும் பாடமாக்கி வச்சுங்க. இதுதான் இந்த வசனம் சொல்லுது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், துஹர்ல வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸாண்டு ஓதுறதை கேட்டுட்டு கடைக்குள்ள போனோடனே அவனை பற்றி பேசுறது, இவனை பற்றி பேசுறது. ஆனால் அவனே தொழில சொல்லிட்டு வரான், புறம் பேசுறவன், கோல் சொல்றவன், குத்தி விடுறவன், கதை கட்டுறவன், இவனுக்கெல்லாம் அழிவு நாசமாக அட்டும் உண்டு. வளைஞ்சா புறம் பேசுறது, கோல் சொல்றது, அவதூறு பேசுறது, அவதூறு பரப்புறது, வீணாக குத்தி பேசுறது, அவனுக்கு நாசம் உண்டாகணும். தொழில் போய்த்து கடையில் போய்த்து இதை பேசிட்டு இருப்பானா, வயலுள்ளில் முத்தஃபிஃபின்னு இஷா கேட்டுட்டு போய்த்து என்ன செய்யறது, அளவு நிறுவையில மோசடி செய்யறதுன்னா எப்படி? அந்த தொழுகையில் ஓதப்படுறதை தெரிகிறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில பெரிய இலக்காக எடுத்துக்கொள்ளுங்க, பெரிய இலக்காக நம்ம எடுத்துக்கொள்ளணும். நிறைய தர்ஜமா படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு குர்ஆனோடு உள்ள தொடர்பு நிறைய ஒரு 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 குறிப்பிட்ட அளவோட குர்ஆனோட தொடர்பு முடிஞ்சிருச்சு. 2 சூறா பாடம், 3 சூறா பாடம், 2 வசனத்துக்கு தர்ஜமா பாடணுன்னே அவர் இமாம் தபரி, இப்னு கசீர் நினைப்புல நம்ம இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது, நிறைய படிக்கணும். குர்ஆனை படிச்சிட்டீங்களா, தர்ஜமா படிச்சிட்டீங்களா, அதுக்கப்புறம் தஃப்சீர், ஒரு தஃப்சீரா 2 தஃப்சீரா, தபரி அதான் சொன்னேன். இப்னு கசீர் இருக்கு தமிழ்ல, இப்னு கசீர் தமிழ்ல இருக்கு, ஓரளவு படிக்கலாம். இப்னு கசீர் தஃப்சீர் எடுத்து பாருங்க. தஃப்சீருக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல தர்ஜமா படிக்கணும். தஃப்சீருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், தர்ஜமா படிக்கணும். என்ன செய்யணும், தர்ஜமா படிக்கணும். தர்ஜமாவுடைய அந்த வாசிப்பு இது நமக்கு தொடர்புல இருக்கணும். புரியுது உங்களுக்கு? எப்பயுமே அந்த வாசிப்பு தர்ஜமா தர்ஜமா தர்ஜமா. ஏண்டா அதனாலதான் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் பல அறிஞர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கடா, பெரிய நீண்ட வசனங்களை ஓதுறதை விட ஒரு சுருக்கமா ஒரு வசனத்தை ஓதி விளங்கி ஓதுறது பெருமதியானு சொல்லுவாங்க. ததப்புர், அந்த சிந்தனையோடு உள்ளச்சத்தோடு. அல்லாஹ் தான் கேட்கிறேன், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், ததப்புர் செய்யுங்க, சிந்திங்க. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்குதா, அல்லாஹ் என்ன அற்புதங்களை பேச வரான், அல்லாஹ் என்ன வாழ்க்கையுடைய தத்துவங்களை சொல்ல வரான், இந்த வாழ்க்கை எப்படி அமையணும், இதெல்லாம் புரியணும். அப்போ தொழுகையில் இருக்கும் பொழுது நம்ம அல்லாஹ் என்னோடு பேசுகிறான்ற உணர்வு எடுத்துக்கணும். அதுல குறிப்பாக நம்ம தனியாக தொழும் பொழுது இது நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம், பேசுற விஷயம் தான். அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸில சொல்றான், நான் தொழுகையை இது கஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தீன் வந்தால் ஹதீஸ்ல தொழுகை நான் 2ஆ பிரிச்சிருக்கிறேன். ஹதீஸ்ல இந்த இடத்துல ஸலாவகன முராத் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா 2ஆ பிரிச்சிருக்கிறேன். தொழுகைன்னு இருக்கு எப்படி சூரா ஃபாத்திஹா, அதான் ஹதீஸ்ல விளக்கம். நேரடியாக இதை பார்த்தா சலான தொழுகை. ஆனால் அந்த ஹதீஸ்ல கஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், தொழுகை 2ஆ பிரிச்சிருக்கேன், எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில ஹதீஸ் வந்திருக்கு. எப்படி? வேற அறிவிப்புகள் வேற செய்திகளை வச்சு பார்க்கும். ரைட், இந்த இடத்துல ஸலாவகன முராத் என்ன, சூரா ஃபாத்திஹா. அல் ஹஜ் அரஃபா, ஹஜ்ஜினாலே அரஃபா தான், அதனால வேற கடமையை விட்டுறலாமா? அதனுடைய சிறப்பு கருதி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாயிண்ட் புரியாட்டி ஹதீஸை மறுக்க வேண்டிய நிலையெல்லாம் வரும். அசர் தொழுகையினுடைய ஒரு சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த அசருடைய சிறப்பை தான் சொன்னாங்களே தவிர நேரடியான ஒரு கடத்துல சொல்ல மாட்டாங்க. இப்போது மன் ஸல்லல் பர்தின் தஹல் ஜன்னா, அசரை சுபஹி தொழுதா சொர்க்கம் செல்வார், புகாரில் வருது. அது அசரை சுபஹி தொழுதுட்டு இருந்தால் அவர் சொர்க்கம் போயிடுவார். அப்போ ஏனையெல்லாம் தொழ தேவையில்லை. அந்த ஹதீஸ் படுதிலேயே குர்ஆனுக்கு முரண்படு மறுக்கக்கூடாது. இது அந்த சுபுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் சிறப்புக்காக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு அபூபக்கர் சித்திக்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தனி சிறப்பு அது. அதனால அவர் பொய்யர்னு அர்த்தமா? உமர் ரலியல்லாஹு ஏனைய சஹாபாக்கெல்லாம் பொய் பேசுறாங்கன்னு அர்த்தமா? அபூபக்கர் மட்டும் சித்திக்கிட்டாங்க, உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, அது அவங்களுக்கு ஃபாரூக்
விளைஞ்சா துன்னூரைன், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயங்கள். அப்ப எனவே இந்த இடத்துல தொழுகையை ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன். அல்லாஹ் எப்படி சொல்லலாம், நான் பிரிச்சிருக்கிறேன். பைனி ஒபைன் அப்தி நிஸ்பைன் வலி அப்தி மா சஅல், என்ற அடியான் எதை கேட்டால் நான் கொடுப்பேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நீங்க சொல்லும் பொழுது அல்லாஹ் விடையளிக்கிறான்ற உணர்வோட தொழுதா தொழுகையில உள்ளச்சம் வரும். அல்லாஹ் அக்பர், இன்னைக்கு நான் 2 ரக்காத்து நடு நிசில 2 ரக்காத் தொழ போறேன், அல்லாஹ் அக்பர் தொழுது தக்பீரை கட்டி. எப்பயுமே சுன்னத்து எல்லா தொழுகைகளுமே முதலாவது தக்பீரை கட்டினா அல்லாஹ் பாயித் பைனி ஓதிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்க இங்க தொழுவிக்கிறாங்க இமாம்கள் அவங்க இவங்க அங்கிட்டு போகாதீங்க, குர்ஆன் ஹதீஸை பாருங்க, மக்களை பார்க்காதீங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டினா எப்பயுமே அல்லாஹ் பாயித் பைனி வார்த்தைக்கு வரணும். ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. அதுதான் சில நிறைய இடங்கள் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இடங்களையும் அப்படி பெரும்பாலும் நீங்க பார்ப்பீங்க. இங்க இது மார்க்க ஆதாரமா எடுத்துறாதீங்க. அப்போ இடம் கொடுக்கலன்னா நீங்க தொழுகையில் அதை கேட்டுங்க, நீங்க குற்றவாளி ஆக மாட்டீங்க. ஆனா நீங்க அதை அந்த பழக்கத்துல போயிட்டு அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் போகாதீங்க. ஆனா அதை விட்ட தொழுகை பாத்தில் ஆகாது. ஆனா சுன்னா, அது சுன்னா விடக்கூடாது. சுன்னா ஒரு முஃமினுடைய உயிர். நம்ம சுன்னா தானே விட்டுட்டு போறோம். சஹாபாக்கள் சுன்னாண்டைக்கான உயிரை கொடுத்தாங்க, நம்ம சுன்னா தானேன்னு போறோம். இல்லை, ரசூலோட சுன்னாங்கிறது தான் மூமினுடைய ஒரு பாதுகாப்பு அரண் இல்லையா சார்? அப்போ அல்லாஹ் பாயித் பைனி வபைன ஹதாயா, எவ்வளோ அற்புதமான ஒரு பிரார்த்தனை, சுப்ஹானல்லாஹ். அப்போ பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா கால் அல்லாஹ் சொல்றான் ஹமிதனி அப்தி, என்ற அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். இது சஹீஹ் முஸ்லிம் வர ரிவாயத். ஃபைதா கால் அர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லும் பொழுது ஒரு அடியான் இப்படி சொல்லும்போது கால் அல்லாஹ் அஸ்னா அலைய அபுதி, என்ற அடியான் என்னை அளவு கடந்து துதித்து விட்டான். ஃபைதா கால மாலிக் யௌமித்தீன் கால் அல்லாஹ் மஜ்ஜதனி அபுதி, அடியான் சொல்லும் பொழுது நேருக்கு நேர் சம்பாஷணை நடக்குது. இது ஒவ்வொரு தொழுகையில் நடக்குது. ஃபீல் பண்ணி தொழுது பாருங்க. மாலிக் யௌமித்தீன் முடிச்சிட்டீங்க, உடனே ரிப்ளை உங்களுக்கு காதுக்கு அது உள்ளத்துக்கு இறங்கணும். என்ற ரப்பு இப்ப எனக்கு ரிப்ளை பண்றான், மஜ்ஜதனி அபுதி மாலிக் யௌமித்தீன். வீட்டை யோசிக்காம குடும்பத்தை யோசிக்காம அங்க இங்க கடத்தருக்கு போகாம என்ற ரப்பு எனக்கு பதில் சொல்றான். என்ற அடியான் என்ன புகழ்ந்துட்டான், என்ன பாராட்டிட்டான். மஜ்ஜதனி அபுதி, என்ற அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான். மஜ்ஜதனி அபுதி, அல்லாஹ் பதில் சொல்றான். அது மாதிரி ஃபைதா கால إياك نعبد إياك نعبد وإياك نستعين قال هذا بيني وبين عبدي ولعبدي ما سأل. இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில உள்ள விஷயம். அடியான் கேட்பதை நாம் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். فإذا قال اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين, அப்படி சொன்ன பொழுது قال الله هذا لعبدي ولعبدي ما سأل. எப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய தொழுகைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய ஓதலுக்கும் இப்படி பதில் சொல்றான்னா, இதை ஒரு மனிதன் உணர்ந்தால் எப்படி அவனுடைய உள்ளத்துல ஈமான் கூடும். அப்ப இதை சொல்லும் பொழுது யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டு யா அல்லாஹ். அப்ப எங்களுக்கு அர்த்தம் தெரியும், நேரான பாதையை காட்டு என்று நம்ம துவா கேட்கிற நேரம் அல்லாஹ் சொன்னான், இது என்னுடைய அடியானுக்குரியது. ஹாதா லி அப்தி வலி அப்தி மா சஅல், அடியான் கேட்டதை நான் கொடுக்குறேன்னு சொல்றான் அல்லாஹ். இது ஒவ்வொரு தொழுகையும் நடக்குது. இப்போ ராவையில் நீங்கள் 2 ரக்காத் தொழ போறீங்க, அல்லது வித்திர் 1 ரக்காத் தொழுகிறீங்க, 1 ரக்காத் வித்திர் தொழலாம், 1 ரக்காத் தொழுகிறீங்க அலைச்சா. தொழும் பொழுது இதை ஓதி இந்த ஃபீலிங்கோட தொழுது பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹமிதனி அப்தி ரஹ்மான் ரஹீம் அஸ்னா அலைய அப்தி மாலிக் யௌமித்தீன் மஜ்ஜதனி அப்தி. இப்படியெல்லாம் அல்லாஹ் இன்னைக்கு சொல்றானேன்ற உணர்வோட தொழுது பாருங்க. நீங்க சொல்ற வார்த்தையை திருத்தணும்னு ஒரு யோசனை உங்களுக்கு வரும். அல்லாஹ் நான் புகழ்றதுல ஒரு சரியான உச்சரிப்பை அல்லாஹ் இறக்கினபடி நான் அதை ஓதணும்ன்ற ஒரு உணர்வு வரும். வார்த்தையை திருத்தணும், என்னுடைய வாழ்க்கையை திருத்தணும். நான் அல்லாஹ் புகழ்ந்துட்டு இந்த நாவல் அல்லாஹ் புகழ்ந்துட்டு நான் எப்படி புறம் பேசுறது, நான் எப்படி கோல் சொல்றது, நான் எப்படி அசிங்கமா பேசுறது, நான் எப்படி அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்யறது, நான் எப்படி பொய் பேசுறது, அல்லாஹ் அல்லான்னு சொல்லி போட்டு நான் எப்படி பொய் பேசுறது, அந்த உணர்வு என்ன செய்யும், தொழுகையில் உள்ளச்சத்தை ஏற்படுத்தும். கேள்வி கேட்கும், உள்ளத்துக்கு உள்ளமை தானே மனசாட்சி, உங்கள்கிட்ட கேள்வி எழுப்பும், உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும். அப்போ எனவே இது 7வது விஷயம். 8வதாக தொழும் பொழுது நாங்கள் ஒரு சிந்தனையோட தொழுகிறதுக்கு இந்த சுத்ரா இருக்குதானே, சுத்ராவுடைய அந்த சுண்ணத்தை நம்ம பேணிக்கொள்ளணும். இன்னைக்கு அரிதாகி வருது, முன்னுக்கு ஒரு தடுப்பு வச்சுக்கொள்ளணும். அப்போ அதை நெருங்கி தொழும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய பார்வைகள் அளவு கடந்து போயிடக்கூடாது. மலேஜா அளவு கடந்து போயிடக்கூடாது, அங்கல பார்க்குறது இதெல்லாம் கூடாது. தொழுகிற உள்ளச்சத்தை பாதிக்கும்.
குறிப்பாக சுத்ரா வச்சு எல்லையை வச்சுக்கணும், ஏன்னா இடையில யாரும் போயிடக்கூடாது விளைஞ்சா அந்த மாதிரி சுத்ரா வச்சு நாங்கள் அதை தொழணும். இது சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஆனால் இது ஹொஷுவோட சம்மந்தப்படுது. 8வது விஷயம். 9வது, நாங்கள் தொழும் பொழுது எங்களோட பார்வைகள் உடல் அமைப்புகள் எல்லாத்தையும் சரியா வச்சுக்கொள்ளணும். குறிப்பா பார்வை சுஜூதுடைய இடத்துல இருக்கணும், சுஜூதுட இடத்துல இருக்கணும். ஒரு இப்படி முன்னுக்கு பார்த்துட்டாருன்னா தப்பு கிடையாது, ஆனா உள்ளச்சத்தை பாதிக்கும் தானே. அப்போ உள்ளச்சத்தை பாதிக்கும். பெரும்பாலும் நம்முடைய பார்வைகள் எங்கே இருக்கணும், சுஜூதுடைய இடத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கணும். அப்ப அது என்ன செய்யணும், உள்ளச்சத்தை ஏற்படுத்தும். இப்ப நம்முடைய பார்வை ஒரு ஒரு நிலை, அதாவது என்னடா ஒரு மனிதனுடைய உடல் ஒரு பார்வையாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம், எல்லாம் அல்லாஹோடு உரையாடுற அந்த நிலையில நம்ம கீழே நம்ம சஜிதா செய்ய போற இடத்தை பார்த்துட்டு ஒரு நிலை, ஒரு சம நிலையில வச்சுக்கொள்ளணும் உடல் உறுப்புகளை. அப்பதான் அந்த சிந்தனைகள் வேலை செய்யும். ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் சரியா வேலை செய்யும். உள்ளச்சம் ஏற்படுறதுக்கு இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். 9வது விஷயம் இது, நாங்க இதை கடைபிடிக்க வேணும். 10வதாக, இந்த சூறாக்கள் ஓதும் பொழுது இதுவும் ஒரு குஷுவை ஏற்படுத்தும். இப்போ உதாரணமாக சூறாக்கள் ஓதும் பொழுது கொஞ்சம் மாத்தி ஓதணும். அதுக்கார்கள் பாடமாக்கி அதுக்கார்கள் சுஜூது ருக்குல ஓதுறதுல மாத்தி ஓதணும். ஏன்னா அதுல ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது, ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள். உதாரணமா குல்லாதுர பின்னாஸ் குல்லாதுர பில் ஃபலக், இதையே தொழுகையில ஓதி தப்பு கிடையாது, தொழுகை செல்லுபடியாகும், தொழுகை ஜாய், அது பிரச்சனை இல்லை. ஒரு ரக்காத்துல ஒரு சூறா திரும்ப அதே ரக்காத்துல வேற சூறா தெரியா அதை ஓதுனோம்னா பிரச்சனையும் இல்லை. தானே. இப்ப ஒரே மகரிபுக்கும் அதே தான், இஷாக்கும் அதே தான், சுபுக்கும் அதே தான், ஒரே மாறி 2 சூறா தான் ஓதுறோம்னா நமக்கு அந்த சூறால தர்ஜமா தெரிஞ்சிருந்தா அந்த குறித்த விஷயங்கள் மட்டும் தான் தெரியும். அதே ரைட், வைலுலி குலி ஹுமஸா அல்லுமஸா, இப்ப இதை நம்ம வைலுலி ஹுமஸா ஓதணும். அலம் தர கைஃப அலா ரப்பி, அது மாதிரி அல்ஹாக் முத்தகாஸிர் வல்லைலி வத்துஹா வஷம்சி, மாதிரி வேற சூறாக்கள் தெரிஞ்சதை பாடமாக்கின சூறாக்கள்லாம் ஓதி அதோட தர்ஜமாவை படிச்சுட்டு போய் அந்த உணர்வோடு ஓதும் பொழுது இன்னும் உள்ளச்சம் ஏற்படும், வித்தியாசம். விளையாதானே. இப்ப அதனால அறிஞர்கள் சொல்லுவாங்க, இபாதத்துக்களுடைய இந்த வகைகள் தானே. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்புல தராவீஹ் தொழுவாங்க, கியாமுல் லைல் தொழுவாங்க. கியாமுல் லைல் தராவீஹ் எல்லாம் ஒண்ணுதான், அந்த விளங்குறதுக்கு சொல்றேன். அப்ப இரவு தொழுகை தொழுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு நோம்பு பிடிப்பாங்க, அதே மாதிரி சதக்கா கொடுப்பாங்க, அதே மாதிரி குர்ஆன் ஓதுவாங்க. அப்ப ஒரு நோம்புல அந்த இபாதத்தை வகைப்படுத்துறது காரணம் ஒவ்வொன்றிலும் ஏற்படுற உள்ளச்சம் வித்தியாசமானது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாக்கத்தை தரும். சிலர் சில விஷயத்துல என்ன செய்வாங்க, வீக்கா இருப்பாங்க. சில விஷயம் குர்ஆன் அப்படி இருக்கக்கூடாது, குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் சில விஷயங்கள் அவங்களுக்கு குயிக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப என்ன செய்யணும், அதுல ஈடுபாடு காட்டணும். அதே மாதிரி அந்த தாக்கம் இன்னொரு விஷயத்துக்கு வழிகாட்டணும். அப்படி நிறுத்தக்கூடாது. நான் குர்ஆன் போதும், குர்ஆன் தான் தக்குவா வருது, நான் குர்ஆனோட நிறுத்தி கொள்ளணும், அவர் காஃபிர். குர்ஆன் மட்டும் எனக்கு போதுன்னு ஒருத்தர் ஈமான் கொள்றாருன்னா அவர் காஃபிர், குர்ஆனையே நிராகரிக்கிறார். ஏன்னா குர்ஆன் சொல்லுது ரசூலா பின்பற்றுங்க, ரசூலா பின்பற்றாதவன் அல்லாஹ் வழிபட்டதாக இல்லை. குர்ஆன் தான் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்க அல்லாஹ் உண்மையா விரும்பினா என்ன பின்பற்றுங்க. என்ன பின்பற்றினா எங்க போகணும், ஹதீஸுக்கு போகணும். ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணி தான் எப்படி குர்ஆனை பின்பற்றுவாரு. ஒரு வசனத்தை மறுத்தாலும் காஃபிர். இந்த வசனம் மறுக்கப்படுது, புரியாவது. அப்ப எனவே இபாதத்துல வகைகள் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம ஓதும் பொழுதும் வகையா சூறாக்கள் என்ன செய்யணும், மாத்தி ஓதணும். அதனால ஃபர்லா மாத்திடக்கூடாது. சூரா ஃபாத்தியா அதை ஓதணும். இல்லைதானே. சூரா ஃபாத்தியா லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், அது கண்டிப்பா ஓதையாகணும். அது அந்த ஜமாத்தோட தொழும்போது அந்த இது முதல் 2 ரக்காத்துக்கு வராது, அந்த சத்தம் ஓதுறதுக்குள்ள இந்த இமாம் ஓதிடுவார் தானே. அடுத்து பாருங்க 11, ஷைத்தான்ல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். அது நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். ஏதாவது ஷைத்தான் சந்தேகங்களை ஏற்படுத்தும் பொழுது எப்படி நம்ம அதுல இருந்து பாதுகாப்புறது, அதோட தொடர்பட்டு தான் நம்ம இது பேசிட்டு வரோம். அப்ப அதனால ஷைத்தான் எப்படியுமே நம்மளை அவன் பலவீனப்படுத்துற முக்கியமான பெரிய ஆயுதம் என்னன்னா வஸ்வசா, ஊசலாடுறது கொண்டு போடுவான். மலேசா சில பொழுது நம்ம ஹுஷுவை வச்சு நம்மளை டேமேஜ் பண்ண பார்ப்பான். எவ்வளோ ஹுஷு தொழுகையில உள்ளச்சத்தை பத்தி கேட்டுட்டு உள்ளச்சம் இல்லாம தொழுகிறியே, இவனோட தொழுகையில ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு இடையில விட்டுட்டு போயிடுவாரு. அப்புறம் அப்படி வழி கெடுப்பான். ஷைத்தானுக்கு எந்த ஒரு வகையிலையும் நீங்க இடம் கொடுக்க கூடாது. நானும் தான் நீங்களும் தான். ஷைத்தான் அவனோட பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். 12வதாக தொழுகையை பத்தி அதில் உள்ளச்சம் வாரத்துக்கு நம்ம சஹாபாக்கள் தாபீன்களுடைய அந்த வரலாறுகளை படிக்கணும். அவங்க தொழுகையில் எப்படி இருந்தாங்க, தொழுகையில உள்ளச்சத்துல எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள்லாம் தொழுகைக்கு போன எப்படி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம வரலாறு கேள்விப்படுறோம். தொழுகையில் அவங்க எப்படி உள்ளச்சத்தோட இருந்தாங்க, அழக்கூடியவர்களாக, ஒரு வசனத்தையே திருப்பி திருப்பி ஓதக்கூடியவர்களாக. ஏன்னா கருத்து அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்து தொழுகையில் உள்ளச்சம். ஸலஃபு ஸாலிஹீன்கள்
இமாம்களுக்கு பின்னாடி வந்து, அதாவது சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், இமாம்கள், இவருடைய தொழுகை இபாதத்துகள், தொழுகையிலே அப்படி அவர்களுடைய முழுமையான எண்ணம், சிந்தனை எல்லாம் அப்படி அல்லாஹ் என்னோட இருக்கிறான், அல்லாஹ் பத்தி, அல்லாவோட இருக்கிறேன், அல்லாவோட பேசுறேன், அல்லாவுடைய முனாஜாத், அல்லாவுடைய இரகசியமா பேசுறேன், என்ற ரப்புட்ட என்ற பிரச்சனைகளை முறையில வந்திருக்கேன், என்ற ரப்போட நான் பேசுறேன் என்ற அந்த எண்ணம் வந்து என்ன செய்யணும், வர வேண்டும். அந்த எண்ணத்தை எங்கிருந்து நாங்க படிக்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறையில பார்க்கலாம். அதே மாதிரி சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளட்சம் அது வேற அப்படின்னு நீங்க கருதினால் அதை கருதக்கூடாது. சஹாபாக்கள் பாருங்க, அவங்க மனுஷன் தானே. ஆயிஷா நாயி ரலியல்லாஹு அன்ஹா, பெண்கள் பாருங்க, ஆயிஷா நாயி, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, சவ்வாமா, கவ்வாமா, நீண்ட நேரம் நோன்பு வச்சு கியாமுல் தொழக்கூடிய பெண்மணி. இபாதத்துக்கு எவ்வளவு பெண்கள், எவ்வளவு அவங்களுடைய உள்ளட்சம் தொழுகையில. இப்ப சலஃப் சாலிஹ்களை வந்து அது சம்பந்தமான புத்தகங்களை வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும். அவங்க தொழுகையில் எப்படி நான் உள்ளட்சத்தோட நம்ம வந்து இன்றைக்கு நமக்கு பார்க்குற பார்வையில் இப்படி ஜமாத் முடி தொழுதுட்டு போகிறோம், இதுதான் தொழுகைன்னு நம்ம நினைச்சிருக்கோம். நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் எங்களுடைய இமாம்கள், குறிப்பாக சஹாபாக்கள், தாபியினுடைய அந்த தொழுகை முறை, தொழுகையில் அவர்கள் பேணிய உள்ளட்சம், நிறைய புத்தகங்கள் அரபுல, நிறைய புத்தகங்கள். அதை படிக்கும்போது இன்னும் எங்களுடைய உள்ளட்சம் அதிகமாகும். 13ஆவதாக தொழுகையில உள்ளட்சம் வாரது, அது அந்த தொழுகைக்குள்ள கடைபிடிக்க வேண்டியதும் இருக்குது, முன்னாடி பின்னாடி வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியதும் இருக்குது. மூணுடைய சம்மந்தப்படும். தொழுகைக்கு முன்னாடி கடைபிடிக்கிறது, பின்னாடி கடைபிடிக்கிறது, வாழ்க்கையில முழுமையா கடைபிடிக்கணும், தொழுகையில உள்ளட்சம் வாரதுக்கு. அதே மாதிரி தொழுகையின் பொழுது உள்ளட்சத்தோட ஓதுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப எல்லாம் சேர்ந்துதான் தொழுகையில உள்ளட்சம் வரும். தொழுகையில உள்ளட்சம் வெளியே வந்தா சைத்தானியத்துனா அது தொழுகையில உள்ளட்சம் இல்லை. தொழுகையில அவரை போல ஒரு பக்தியான ஆள் இல்லை பாய் அப்படிங்குவாங்க. ஆனா கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், பேசுறது எல்லாம் பொய், ஏமாத்துறது, பொய் பேசுறது, கொடுக்கல் வாங்கல மோசடி, எல்லாம் வாக்கு மீறுறது, எல்லாம் தொழுகைக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. தொழுகை என்பது வாழ்க்கை, தொழுகை அல்ல வாழ்க்கையாக தான் தந்திக்கிறான். அந்த வணக்கம் வாழ்க்கையா மாறணும். தொழுகையில ஒரு மனிதன் வந்து தக்பீரை கட்டுனா எப்படி ரப்புக்கு முன்னாடி இருக்கிற ஃபீலிங்கை, உணர்வு எடுக்கிறானோ அதே உணர்வு வாழ்க்கையில வந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை அப்படி என்ன செய்யணும்? தொழுகையில் இருக்கிற வாழ்க்கைக்குரிய பயிற்சி தொழுகை. அப்ப எனவே வாழ்க்கையை மாத்துறதுதான் தொழுகை. வாழ்க்கை வேற தொழுகை வேறண்டு நம்மளால இருந்து பிரிச்சிட முடியாது. அதே மாதிரி 13ஆவது, தொழுகையில உள்ளட்சம் ஏற்படுறதுனால கிடைக்கிற சிறப்புகளை தெரிஞ்சால் அந்த மனிதன் உள்ளட்சத்தை அதிகப்படுத்துவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தொழுகையில உள்ளட்சத்தோட ஒரு மனிதன் தொழுதால் முன்னால் சென்ற பாவங்களுக்கு அது கஃபாராவாகிடும், குற்றப்பரிகாரம் ஆகிடும். எவ்வளவு ஒரு பாக்கியம்! சிறு பாவங்கள் நீங்க செய்றீங்க, அதோட உள்ளட்சத்தோட உதவ பேணி ஒழுங்கான முறையில் தொழுறீங்கன்னு சொன்னால் பாவங்கள் அதை அழிச்சிட்டே இருக்கும். துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, தொழ பாவ சுமைகள். மனிதன் வந்து எப்ப எல்லாம் சுமைகள் தலையில் அதிகரிக்குதோ, ரொம்ப மனசு வேதனை ஆயிருக்குதோ, வருத்தம் ஆயிருக்குதோ, கவலை ஆயிருக்குதோ, அப்ப அவன் என்ன உணரணும்டா, நான் இதை எங்கு இறக்கி வைக்கிறது, நான் இறக்கி வைக்க பொருத்தமான இடம் என்ற ரப்புக்கு முன்னால. இந்த மஹ்லூக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற படைப்பினங்கள் உங்களுக்கு தீர்வை தராது. ஹாலிக்க விட்டுட்டு நீங்க மஹ்லூக்ல நிம்மதிய விடிவை விடியலை தேடினால் ஒரு பொழுதும் கிடைக்காது, ஒரு பொழுதும் கிடைக்காது. அல்லா இடத்துல போய்த்து முறையிடுங்க, அல்லா இடத்துல போய்த்து ஒப்படைங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் எங்களுக்கு அவனோட பேசுறதுக்கு, தொடர்படுறதுக்கு எந்த நேரமும் ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு அல்லாஹ் பண்ணியிருக்கிறான். என்ன பிரச்சனை கைய அல்லாஹ் உனக்கு முன்னால் நான் தக்பீர் கட்டினா உன்னோட பேசுறேன்ற உணர்வு எடுத்துக்கொண்டால் அதுல வாழ்க்கையில அதுல கிடைக்கிற நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது. அப்ப எனவே அந்த ஹுஷு என்பதை எடுத்துக்கொண்டால் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் எங்கட பாவ கரைகள் தான் வந்து எங்கட நிம்மதியை பறிக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கிறது, உள்ளத்தை மரணிக்க செய்யறது அல் மஆசி துமீத்துல் குலூப். பாவங்கள் உள்ளத்தை மரணிக்க செஞ்சிடும். உள்ளம் மரணிச்சு போன ஒன்றில் எப்படி நிம்மதி வரப்போகுது? அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். உள்ளங்கள் திக்ரால அமைதி பெறும். அப்ப உள்ளமாய் மரணிச்சுட்டே எப்படி அங்க திக்ர் வரும்? அதான் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொன்ன விஷயத்துல சொன்னா, திக்ர் உயிருள்ள அதாவது மீனுக்கு எப்படி தண்ணி அவசியமோ திக்ர் அவசியம் மனிதனுக்கு. மீன் தண்ணி எல்லாம் வாழாது, வெளியே போட்டா செத்து போயிடும். அது மாதிரி திக்ர் இல்லாட்டி அவன் மனுஷன் இல்ல, உயிரோட இல்ல. அப்ப அந்த ஒரு எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப உள்ளம் மரணிக்க விட்டுறக்கூடாது. அப்ப உள்ளம் அப்படி ஏதாவது நமக்கு விளங்குது, நம்மளோட பாதிப்பு, உள்ளத்துல பாதிப்பு ஏற்படுதுன்னா அதை என்ன செய்யணும்னா
மெதுவாக தொழுகை மூலமாக நீக்கிறணும். தொலை பாவங்கள் இல்லாமலாக்கப்பட்டு திக்ருடைய அந்த ஆசை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு நாங்கள் ஹுஷு பயபக்தியோட தொழக்கூடியவர்களாக இருக்கணும். 14வதாக தொழுகையில நம்ம துவா கேட்கணும். தொழுகையில் அதிகமாக இப்போ ஃபர்துல நமக்கு டைம் கிடைக்காட்டி சுன்னத்தான தொழுகையில சுஜூதுல துவா கேட்கணுங்க, அத்தையாத் ஓதிட்டு கடைசியில் துவா கேளுங்க. அதிகமாக அல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாட்ட கேட்கறதுல இன்பம் வைக்கணும். நீங்க கேட்டு அல்லா மகிழ்ச்சி அடையிற, நீங்க கேளுங்க. நம்ம தேவையை கேட்டு அடுத்தவங்க கோவப்படுவாங்க, 2-3 முறை திருப்பி கேட்டா கோவப்படுவாங்க. ஆனா அல்லா மகிழ்ச்சி அடையிற, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ற ரப்பு என்ற கேட்கிறான் அல்லா மகிழ்ச்சி அடையிறான். அல்லா மகிழ்ச்சி அடைகிறத மகிழ்ச்சி படுத்திட்டு இருக்கணும். அது கிடைச்சோ கிடைக்கலையோ எங்கட இலக்கு அல்லா மகிழ்ச்சி படுத்துறதான் விளைஞ்சானே. அப்ப அந்த எண்ணம் எங்கிட்டத்துல வந்து கொண்டே இருக்கணும். அதிகமாக துவா கேட்கிறது. அப்ப அந்த துவா இப்ப நம்ம நம்முடைய தேவைகள் தொழுக முடிஞ்சு நம்ம இங்க போகணும் அங்க போகணும் இங்க போகணும் இந்த முயற்சிகளுக்கு எல்லாம் இந்த ரப்புட்ட நான் பாரத்தை ஒப்படைச்சிட்டு அல்லாடத்துல இதை ஒப்படைச்சிட்டு போறேன்ற எண்ணத்தை தொழுகையில கொண்டு வந்தால் உங்களோட வாழ்க்கையில சில சுமைகள் எல்லாம் நீக்குவான். அது உங்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்காத விதத்துல எல்லாம் நீக்கிடுவான். ஒரு 5 மணித்தியால செலவழிக்க வேண்டிய விஷயத்த 5 நிமிஷத்துல எல்லாம் முடிச்சிருவான். அது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாம இருக்கும். அப்ப துவாக்கள் என்ன செய்யணும், அந்த இடத்துல அதிகமாக கேட்க வேண்டும். 15வது, நம்ம தொழுகிற இடத்துல நம்மளோட தொழுகையில கவனங்களை சிதறடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடாது. இப்போ தக்பீர் கட்டிக்கிறாரு, முன்னுக்கு பார்த்தா பெரிய ஒரு படம் போட்டிருக்குது, ஒரு ஆளை பொம்மையை வீட்டில் அந்த உருவப்படங்கள் வைக்கவே கூடாது. ஒரு இதை போட்டு வச்சுக்கோமா அந்த மாதிரி இடங்களை அது மாதிரி இதை கண்ணாடிக்கு முன்னுக்கு தொழுதுட்டு அவரை எப்படி அவரே பார்த்துக்குவார் இடை கிடைக்க. இதெல்லாம் என்ன தொழுகையில குஷுவை பாழாக்கி விட்டுரும். அதே மாதிரி அந்த மாதிரி இடங்கள், அந்த இடங்கள் தொழுகையில நம்மளோட உள்ளச்சத்தை கெடுக்கக்கூடிய இடங்கள்லேருந்து நம்ம என்ன செய்யணும், அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 16வதாக இந்த தொழும் பொழுது இந்த ட்ரெஸ் போடுவாங்க தானே, டிஷர்ட் போட்டுருவாங்க, அது பின்னுக்கு என்னமோ ஐ லவ் இந்தியா, ஐ லவ் ஸ்ரீலங்கா அப்படி நிறைய எழுதி வச்சுக்கிட்டு அது மாதிரி இந்த பிளேயர் அந்த பிளேயர் அந்த கடை இந்த கடை இந்த ஷோப் எல்லாம் பின்னுக்கு எழுதி வச்சிருக்கும். இப்போ பின்னுக்கு போயிட்டு சில மேலே பார்த்தா வாசிப்பாங்க. வாசிக்காட்டி மைண்டுக்கு அந்த என்ன சிதற இது தன்னளவில் கூடாது. தன்னளவில் செய்யறதுனால இன்னொரு பாவியாக்குற ஒரு நிலை வருது, இன்னொரு உள்ளச்சத்தை பாதிக்கிறது. பொதுவாக அந்த மாதிரி எழுத்துக்கள் இதெல்லாம் வெளியில போகும்போது போடாம நல்லது. இது தனிப்பட்ட என்னுடைய கருத்து. அது நம்மளை யாரை விளம்பரப்படுத்துற மாதிரி அல்லது ஏதோ ஒன்று மாதிரி நடக்கிற மாதிரி அல்லது ஆஃபீஸுக்கு போகிறோம் அந்த இதில் சீருடையில் அது வேற விஷயம். நான் சொல்றது பொதுவாக ஒன்று எடுத்து போடுறது. அது மாதிரி அந்த என்ன உருவங்கள் போட்டப்பட்டது இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் தானே. சில ஷர்ட்டுகள் சில இதெல்லாம் ரொம்ப உருவம் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த உருவங்களோட அந்த மாதிரி எல்லாம் அடுத்தவங்களுடைய கவனங்களை சிதறடிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்னொரு ஆள தொழுகையுடைய உள்ளச்சத்தை கேடு விளைவிக்கிற மாதிரி நம்மட தொழுகை இருந்தால் நம்மட தொழுகிற நிலை என்ன அல்லா கேள்வி கேட்பானா இல்லையா? கேட்பான். அப்ப எனவே அந்த மாதிரி நம்ம பள்ளிக்கு போனாலும் சரி நல்ல ஒரு அழகான ஆடைகள் அணிஞ்சு போறதுதான் சிறப்பானது. கவனங்களை சிதறடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது மாதிரி நிறைய பந்தியா எழுதி இருக்கும் சில வீடுகளில் விளைஞ்சானே அப்படியே வெள்ளை கீழே கருப்பில் பந்தியா எழுதி வச்சு அதில் அந்த மாதிரி எல்லாம் கூடாது. ரைட். அடுத்ததாக 17வது சாப்பாடு ரெடியாக இருக்கும் பொழுது தொழக்கூடாது. சாப்பாடு ரெடியாக இருக்கும் பொழுது நிறைய ஹதீஸ் வருது, சாப்பாடு நல்ல ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம தொழக்கூடாது. அப்ப தொழக்கூடாது என்னண்டா இப்ப அந்த சிந்தனை வரும், மனிதன் இயல்பு தானே. இஸ்லாம் எப்படி பாருங்க, அப்ப நீங்க சாப்பாடு அப்ப இப்படி ஃபத்வா இருக்கீன்னு சொல்லிவிட்டு கரெக்டா இசாக்கு சமைச்சு கொண்டு வைக்கிறது பாங்க சொல்ல முடியும். இதே வளமையா செஞ்சுட்டு இருக்க கூடாது. எப்பயாவது ஒரு சாப்பாடு வந்துருச்சு அப்ப நீங்க சாப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க தொழுகிறீங்க, அதான் பிரச்சனை இல்லை. இது இஷாக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு இந்த டைமுக்கு தான் வளமையா இது சாப்பாடு வருதுன்னா இது இந்த ஹதீஸ் சொல்ல இல்லை இல்லைச்சானே. இது எப்பயாவது இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அதை சாப்பிட்டு தான் தொழணும். ஏன்னா அந்த சிந்தனை வரும், அந்த சிந்தனை வரும். இஸ்லாம் பாருங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் தொழும் பொழுது அந்த எண்ணெய் வரக்கூடாது, சாப்பாட்டை பத்தி எண்ணெய் வரக்கூடாது, அது உள்ளச்சத்தை பாதிக்கும். அதே மாதிரி 18 பாருங்க, இதெல்லாம் ஃபத்வாவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த அடக்கி வச்சுக்கிட்டு இந்த சிறுநீரை அது மாதிரி மலத்தை அடக்கி வச்சுக்கிட்டு தொழுகிறது சரி, என்ன செய்யலாம், அந்த இப்போ உடனே தொழுதுடலாம், தொழுதுட்டு அப்புறம் பாத்ரூம் போகும். இப்போ ரொம்ப அடக்கி வச்சுக்கிட்டு தொழக்கூடாது. ஏன்னா எப்போ முடியுன்ற ஃபீலிங்லேயே தொழுவாங்க. அப்போ அது உள்ளச்சத்தை பாதிக்கும். ஆனால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமாட்டா ஏற்றுக்கொள்ளப்படும். சில அறிஞர்கள் மால்கராகா மக்ரூஹா நிலையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாயிஸ் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஃபத்வா அடிப்படையில். ஆனால் அது உள்ளச்சத்தை பாதிக்கும். உள்ளச்சம் இல்லாத தொழுகை கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில அந்த உள்ளச்சம் இல்லாம பராக்காகி அங்க சிந்தனை உடனே ஓடணும். நிறைய பேர் அப்படிதான். இன்றைக்கு இந்த உள்ள சூழ்நிலையில நம்ம இதை பார்த்தா ரொம்ப இப்படா முட்டியும் எழுப்பிட்டு ஓடுறது, ஏதோ நம்முடைய அல்லாஹ்வுடைய அந்த டைம் குறிப்பாக நம்ம மொபைல் அதே சிந்தனை, மொபைல் எடுக்கிறது, மொபைல் வரும், இந்த கோல் வரும் அந்த கோல் வரும், தொழுகைக்கு வந்துட்டு அதிலே ரிங் பண்ணிக்கிட்டு அது அந்த சைலண்ட்ல போட்டுட்டு வர்றது கூட மனசு இல்லை. அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வை விட்டுட்டு பிஸியாகி போறோம் எங்கேயோ.
நிம்மதி கிடைக்குமா? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். உன்னை ஏமாத்திட்டு போகுது, ஏதோ ஏமாத்துது. ஷைத்தான் உன்னை ஏமாத்துறான், துனியா ஏமாத்துது. இப்படி பிஸியா இப்ப அடுத்த நிமிஷம் அவர் மரண செய்தி வரும் கொண்டு அடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பிஸி கபருக்குள்ள? அப்ப யா அல்லாஹ் தொலைலையா அல்லாஹ், நோம்பு பிடிக்கலையா அல்லாஹ், பிரசமிக்குதா? அதே மாதிரி தான் 19வது, இந்த தூக்கம் மிகைத்த நிலையில் தொழக்கூடாது. தூக்கம் மிகைத்த நிலையில் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. இப்ப பாருங்க, இது இந்த ஹதீஸ் இருக்கு தானே. இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஃபஜ்ருக்கு எப்பயுமே தூக்கம் மிகைக்குது, புறவுதான் தொழும், இதல்ல இது. இந்த அது எல்லாருக்கும் உள்ள தூக்கம் மிகைக்கிறது தான். அதாவது சைத்தானோட போராடி போய் தொழணும், ஃபர்ல் எல்லாம் இல்லைங்க. இப்போ ஒரு ஆள் வந்து தூக்க மசக்கத்துல சுன தொழுறாரு, நபில் தொழுறாரு, அவர் ஓதுற அவருக்கே விளங்க இல்லை, அதைத்தங்க சொல்லப்படுது. ஃபர்லான தொழுகை நீங்க தொழுதே ஆகணும் கட்ட. இந்த ஹதீஸை ஃபர்லு கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டு தூக்கம் மிகி தூக்கம் அப்படி அல்ல. நல்ல அதுக்காக அதுக்கு என்ன மாற்றீடு தான் கையாளணும். நம்ம எல்லாம் சலுகை எடுக்க பார்க்குறோம், மாற்றீடு எடுக்கிறது இல்லை. இப்போ நல்லா தூங்கி ஃபஜ்ருக்கு எழுப்பி ஃப்ரெஷ்ஷாக தொழணும், இதுதான் சொல்லப்பட்டீங்க. அதுதான். அல்லது நீங்க முற்பகுதியில் தொழுங்க, அல்லது ஆரம்ப நேரத்தில் தூங்கி அப்புறம் கடைசியில் எழுப்பி தொழுங்க, அல்லது நீங்க உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டு நீங்க அதை ஏற்ற மாதிரி நீங்க செயல்படுங்க. ஆனா வந்து இது 2 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு அசருடைய நேரத்தில் ரொம்ப தூக்கமாகி ஹதீஸ் இருக்குதானு தூங்கக்கூடாது. அது ஃபர்து ஜமாத் தொழுகை தான் அடிப்படை. தனியை தொழுகிறதெல்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி கருத்து வாஜிப், அதாவது ஃபர்து ஐன்னு சொல்லுவாங்க. ஜமாத் எப்படி ஃபர்து தொழுகை ஃபர்தோ அப்படி ஜமாத்தும் ஃபர்து. அதனால வந்து கண்டிப்பா தொழணும், அனுமதிக்கப்பட்ட தவிர நேரங்களை தவிர. சலாத்துல் ஜமாத் சுன்னா முஅக்கதான கருத்தும் இருக்குது. இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி கருத்து ஃபர்து ஐன், ஜமாத்துக்கு கண்டிப்பா ஆண்கள் போய் ஆகணும் பள்ளிக்கு. சும்மா வீட்டில் தொழுகிறதெல்லாம் தொழுகையில், அது பெண்களுக்குரியது வீட்டில். ஹை. அடுத்ததாக பாருங்க 20வது, ஓதும் பொழுது இந்த நான் போன வாரம் சொன்னதுனால சுருக்கமாக சொல்றேன். ஓதும் பொழுது நம்மளை கவனிச்சு அடுத்தவங்களையும் கவனிச்சு ஓதணும். மாறி அந்த அடுத்தவங்களை குழப்புற மாதிரி, அடுத்தவங்களோட உள்ளச்சத்தை பாதிக்கிற மாதிரி அவர் நல்ல உள்ளச்சத்தோடு சொல்லுவார். இவர் அல்ஹம்துலில்லாஹ் வந்து ஏறும் கோவம், அப்ப இவர உள்ளச்சம் ஓடிடும் விளைச்சா. அப்ப அது வந்து இவருடைய அந்த இவரை பாதிக்கிற மாதிரி நம்ம செயல்படக்கூடாது. அடுத்தவங்களை நோவினை செய்யறது கூடாது, அடுத்தவங்களை நோவினை செய்யறதெல்லாம் கூடாது. அதெல்லாம் ஃபத்வா, அறிஞர்களுடைய ஃபத்வாக்கெல்லாம் இப்ப சொல்லல. சில விஷயங்கள் வந்து தொழுகையில் இருந்தாலும் அது ஹராம் தான் செய்யுது. அடுத்த தீங்கிழைக்க கூடாது, யாருக்குமே நம்ம தீங்கிழைக்க கூடாது. நமக்கு எது விருப்பம், நம்ம நல்லா தொழணும், ஈமானோட தொழணும். அடுத்தவனுக்கு அதே தானே ஆசை இருக்கும், நம்ம எப்படி அவன்கிட்ட விஷயம் விருப்பத்தில் கையடிக்கிறது? நம்ம கூடாது. 21 தொழுகையில, இது ஃபத்வாவோட சம்பந்தப்பட்டது. தொழுகையில திரும்பி பார்க்கறது. இன்னும் வந்து 35, 40, 50 வயசாயிருது, தொழுகையில இப்படி நான் இவ்வளோ ஜோக்கு சொல்லி நடக்கிற விஷயம். ஏன்னா அது தெரியாது, உள்ளச்சத்தோட தொழணும், கீழே பார்த்து தொழணும். நம்ம அந்த இதெல்லாம் உள்ளச்சத்தை பாருங்க. வார போறாரு எல்லாரையும் பார்த்துருக்கீங்க என்றது, வார யார் எத்தனை பேர் வார, இவர் ஃபஜ்ருக்கு வந்தாரா இல்லையா, சுபுக்கு வந்தாரா இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தேவையில்லை. அதுன்றது பார்க்கறது இன்றைக்கு வர இல்லைன்னு. ஒரு நல்லெண்ணத்துல நண்பர் வர இல்லை, அவருக்கு ரொம்ப நெருக்கமாகிறார், அவரோட கஷ்டங்களுக்கு இவர் உதவி செய்யறாரு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கிறாரு, அவர் கேட்டா கோவிச்சிக்க மாட்டார், அது வேற விஷயம். இது பார்த்துட்டு ஏதாவது மீட்டிங் வரும்போது ஆளை எடுத்து போடுற சப்ஜெக்டா, அதுக்கு அது கூடாது, மார்க் ரீதியாக கூடாது. நினைச்சா நான் சொல்லும் சிரிப்பு வரும் உங்களுக்கு, ஆனால் இதுதான் உண்மை. இந்த மாதிரி எண்ணங்கள், ஏன்னா அது நமக்கு அந்த தொழுகை உள்ளச்சு, நம்ம சுஜூதுடைய நிலையில இருந்து அதை பார்த்துட்டு ஓதுரத்தை சிந்திச்சிருக்கும் பொழுது, நான் ஒரு செய்தி சொல்றேன், இப்ப நேரம் போதா, அதனால நான் இந்த செய்தியை சொல்லிடுறேன். இந்த செய்தி சொல்லக்கூடாதுன்னா இந்த சபைக்கு பொருத்தம் இல்லை. ஆனால் இதை உஸ்மான் அல் ஹமீஸ் இப்னு உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி மாணவர், ரொம்ப பெரிய இப்போ ரொம்ப பெரிய இஸ்லாமிய அறிஞர், அவர் சொன்னதுனால அவர் பயான்ல நான் சொல்றேன். இந்த மஜ்னூன் லைலான்னு கேள்விப்பட்டீங்களா? இந்த காதல் அதுக்கெல்லாம் உதாரணம் வச்சு மஜ்னூன் லைலாண்டு, அதை பற்றி முக்கியமான ஒரு படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு நாள் இஷா நேரம் பள்ளியில தொழுகை நடந்துட்டு இருக்குது. அவர் சொன்னதுனால சொல்லுங்க, ஆதரமிக்க எல்லாம் கேட்டுறாங்க. அவர் படிப்பினை ஒரு விஷயம், இஷாவுக்கு ஜமாத் தொழுகை நடந்துட்டு, இவர் அந்த அந்த அவட நினைப்பிலே போறாரு. இவங்க தொழுகிறாங்க, ஜமாத்தா தொழுதுட்டிக்கிறாங்க, முஸ்லீம் தொழாம அப்படியே போறாரு. போயிருக்கும் பொழுது ஜமாத் முடிஞ்சோடனே ஆக்கள் எல்லாம் கூப்பிட்டு, இவ்வளவு பைத்தியமாகி ஜமாத் தொழுகை நடக்குது, இவ்வளவு பைத்தியமாகி அந்த பெண் மேல ஜமாத் தொழுகை நடக்குது, கண்டுக்காம போறியடா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, இந்த லைலாட நினைப்பீங்க தானே, உங்களை பார்க்க எனக்கு அது தோணவே இல்லை, உங்களை பார்க்கண்டு. அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட அல்லா மேல அந்த அன்பு இருந்தா என்ன பார்த்துருப்பீங்களா? நீங்க தொழும்போது அல்லாட அன்பு இருந்திருந்தா நான் போறது உங்களுக்கு விளங்கிருக்காது, அல்லாட மட்டும் தான் யோசிச்சிருப்பீங்க. எனக்கு அவட நினைப்பால் நான் உங்களை பார்க்காம போறேன், ஏன்னா அந்த அளவு அன்பு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு அல்லா மேல அன்பு இல்லை, என் மேல அக்கறை வருது. புரியுதா? இது அவர் அழகா அந்த உரையில இப்ப நான் கிட்டத்துல கேட்டேன், அழகான ஒரு உரையில அது சொல்றாரு.
அப்ப எனவே இப்படி, அதாவது உண்மையில ஒரு மனிதன் அல்லாஹ்வோட உள்ளட்சத்தோட இருந்தாண்டா, இன்றைக்கு ஃபஜ்ருக்கு எத்தனை பேர் வந்தாங்க, யாரு வர இல்ல, எத்தனை பேர் கவுண்ட் பண்ணி இவங்க 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 அப்படிலாம் பார்த்துக்கிட்டு போக மாட்டாங்க. அப்ப இதுல என்னன்னா தொழுகையில் திரும்பி பாக்குறது, இங்க பாக்குறது, அங்க பாக்குறது, இப்படி கூடாது. அடுத்து பாருங்க, 22வது வானத்தை நோக்கி பார்வை உயர்த்துறது. இதுக்குள்ளே வந்துடும். வானத்தை நோக்கி இங்க பாக்குறது. அது இப்ப அப்படி யாரும் பாக்குறது இல்லை. ஆனா அப்படி என்ன செய்யக்கூடாது, தடை வந்துருக்கு ஹதீஸ்ல. 23 இந்த சிலவங்க என்ன சொல்லுவாங்க, தொழுகைக்கு வந்துகிட்டு தான் அப்படி சொரிகிறது, இங்கே அப்படி சொரியுது, படப்படம் சொரியுது, கொட்டாய் மூடுறதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அது 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 அப்படியே தான். அது ஒன்று கிருமிகள் வெளியாகவும், ஒரு மனுஷன் பக்கத்துல இருக்கிறானே ருகுவும் சுஜுவும் இதெல்லாம் நம்ம அப்படி சிரிக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இது தொழுகையில உள்ளட்சத்தை பாதிக்கும், அடுத்தவனை பாதிக்கும், எல்லா மனிதனுடைய தொழுகையில உள்ளட்சத்தையும் பாதிச்சிடும். அதனால அந்த விஷயத்துல இயலுமான கொட்டாய் வந்து வாயை மூடிக்கொள்ளணும். அது வராம பார்த்துக்கொள்ளணும். தொழுகைக்கு வந்துட்டா, ஃபஜ்ருக்கோ அசருக்கோ வந்துட்டா, தூக்க மயக்கத்தோட வந்துட்டு அப்படி வந்தா கூட என்ன செய்யும், வாயை மூடி வராம பாதுகாத்துக்கொள்ளணும், உள்ளட்சத்தை பாதிக்கும். அதே மாதிரி 24வது இந்த மிருகங்களுக்கு ஒப்பாரு. அதான் சொன்னேன் என்ன, அதாவது இந்த ஒரு காகத்தை போல கொத்துறது ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் படப்படன்னு தொழுகிறது. அது மாதிரி எப்பயுமே ஒரே இடத்துல போய்த்து ஒரே இடம், அதே தான் இடம், அப்படின்னு இடம் பிடிச்சி வைக்கிறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த மிருகங்களுக்கு ஒப்பாற மாதிரி சில தடைகள் வந்திருக்கு. அப்படி நம்ம என்ன செய்வோம், படப்படன் தொழுகிறது, அந்த மாதிரி உள்ளட்சத்தை பேணாம நடந்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ளணும். கடைசியாக 25வது தொழுகையை நம்ம உள்ளட்சத்தோட இந்த விஷயங்களை பேணி நம்ம செய்யற அதே நேரம், தொழுகை முடிஞ்ச உடனே எழுப்பிட்டு போகணும், அங்க போகணும், கடைக்கு போகணும், இதுக்கு போகணும், இது போகணும், அந்த சிந்தனையை விட்டுட்டு தொழுகை முடிஞ்ச இந்த தொழுகையிலேயே கொஞ்சம் நம்ம முஹாசபா செய்யறதுக்கான அந்த இடம் தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுகை கரெக்டாக பண்ணியாச்சு, மாஷால கடமை முறிஞ்சிட்டு போறதுக்கு பதிலாக தொழுகையில் நான் ஏதோ பிழை விட்டு இருப்பேன், அல்லாஹ் மன்னிச்சிரியா. தொழுகை நம்ம தொழுது பாவமா, இல்லையே. நம்ம என்ன செய்வோம், உட்கார்ந்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவம் நான் செஞ்சிருப்பேன், என்ன அறியாம அல்லாஹ் விட்டு சிந்தனை விலகி இருக்கும். அப்ப அது முழுமையே கொண்டு தரும். இப்போ வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் எவ்வளவு பாருங்க, இந்த தொழுகையில ஒரு மனிதன் வந்து இவ்வளவு உள்ளட்சத்தோடு அவன் முயற்சி செஞ்சு தொழுது போட்டும் அவன்ட பலவீனத்தை என்ற முறையிடான்னு சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுவானா இல்லையா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக யா தல் ஜலாலி வல் இக்ராம். அப்படி அந்த நிறைய அந்த வரக்கூடிய துஆக்கள்லாம் ஓதி உள்ளத்தால உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த 25 விஷயங்கள் நிறைய அறிஞர்கள், சாலிஹல் முனஜ்ஜித் அவங்க வந்து இந்த இஸ்லாம் கியூ அவங்க 33 எழுதியிருக்கிறாங்க. அதுல உள்ள பாயிண்ட்களும் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் அந்த நான் சொன்னேன் இந்த இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ், அதே மாதிரி இமாம் இப்னு தைமியாவுடைய மஜ்முல் ஃபத்தாவுல விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய அறிஞர்கள், இப்னு ரஜப் அல் ஹம்பலி அற்புதமாக எழுதியிருப்பார். நிறைய புத்தகங்கள்ல இப்னு ரஜப் அல் ஹம்பலி சொல்லி முக்கியமான அறிஞர், தொழுகை சமமாக இந்த அறிஞர்கள் நிறைய பேசுறீங்க. இது மாதிரி நிறைய அறிஞர்கள். அப்ப இந்த விஷயங்களை வந்து நம்ம உணர்ந்து தொழுகையில உள்ளட்சத்தோடு நாங்கள் என்ன செய்யணும், தொழ வேண்டும். தொழுகையில உள்ளட்சம் இருந்தால் அவருக்கு கிடைக்கிற முதல் பரிசு என்ன தெரியுமா, அவர் வெற்றியாளர். கத் அஃப்லஹல் முஃமினூன். தொழுகையில உள்ளட்சம் வந்துட்டா அவர் வெற்றியாளர். அப்ப இந்த வெற்றி என்பது வாழ்க்கையில தொழுகையில் உள்ள உள்ளட்சம் தான் தீர்மானிக்குது. வெற்றியை தீர்மானிக்கிறது தொழுகையில் உள்ள உள்ளட்சம், அதான் முதல் பண்பு. எனவே ஒரு மனிதனாக வாழ்றதுக்கு தொழுகை அவசியம். தொழுகையோடு அவன் வாழ்ந்தாண்டா அவன் வாழ்க்கையில வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எனவே தொழுகையில உள்ளட்சத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியருள வேண்டும். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.